fine. கம்பராமாயணம் 33வது செஷன், நவம்பர் 1-2. ஓகே. அது கேட்டீங்களா? முன்கதை 677ல முடிச்சோம். அது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, ஜனகனுக்கு ராமலட்சுமணர் வரலாறு விவரித்த பின் ஜனகனோட யாகம் முடிகிறது. அந்த சமயத்துல யாராலும் இதுவரை நானேற்ற முடியாத சிவதனுசுவை ராமர் செய்து முடிப்பார், தன் மகள் சீதையின் திருமணம் கைகூடும் என்று நினைத்து ஜனகர் அந்த வில்லை கொண்டு வர சொல்கிறார். அப்போது அந்த வில்லின் வரலாறையும் அதன் வலிமையையும் அது எவ்வளவு கஷ்டமான யாராலையும் பண்ண முடியாது என்பதையும் சென்ற பாடல்கள்ல பார்த்தோம். இப்ப 678. உக்கன பல்லொடு கரங்கள் ஓடினர், புக்கனர் வானவர் புகாத சூழல்கள், தக்கன் நல் வேள்வியில் தழலும் ஆறின, முக்கண் எண் தோழவன் முனிவும் மாறினான். பல்லொடு அவ்வேள்விக்கு வந்த தேவர்களின் பற்களும் கரங்கள் கைகளும் உக்கன கீழே சிந்தின. வானவர் அல்லாமலும் தேவர்களில் சிலர் ஓடினர். ஓடி புகாத சூழல்கள், அதுவரை தாம் சென்று அறியாத இடங்களில் புக்கனர் பதுங்கிக் கொண்டார்கள். தக்கன் நல் வேள்வியில் தழலும், தக்கனின் வேள்வி குண்டங்களில் எழுப்பிய நெருப்பும் ஆறிவிட்டன. முக்கண் எண் தோழவன் இவ்வாறெல்லாம் ஆன பின்பே 3 கண்களையும் 8 தோள்களையும் உடைய சிவன் முனிவு மாறினான், தன் சினமும் தணிந்தான். பல் உக்கது கதிரவனுக்கு. சிவன் அந்த திருப்புறம் அழிச்ச அந்த சமயத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இல்ல போனவதுல. அது தொடர்ந்து அப்ப எப்போ எல்லாரும் எவ்வளோ பயந்து போனாங்க சிவனோட கோபத்துல அப்படிங்கிறத இதுல விவரிக்கிறாங்க. சோ தேவர்கள் எல்லாம் மூளைக்கு மூளை எந்த வரைக்கும் போகாத இடங்கள்லாம் போய் ஒதுங்கினாங்க. அந்த தக்ஷன் பண்ண வேள்வி அதோட யாகத்துல அந்த நெருப்பும் ஆறி போயாச்சு. அந்த மாதிரிலாம் ஆனதுக்கு அப்புறம் 3 கண்களை உடைய 8 தோள்களுடைய சிவன் கொஞ்சமா சிவன் கோபம் தணிந்தான். 8 தோள்களா சிவனுக்கு? 8, 4 கை, 2 பக்கம் 4 8. 4 கைக்கா? ஓகே, அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் கால்குலேட் பண்றேன். ஓகே. சிவன் ஒரு முகம் 2 கை நினைச்சேன். இன்னும் 2 கை அந்த சமயத்துல தக்ஷன் கிட்ட அந்த ஒரு எழுந்துக்கிறாரு இல்லையா, இந்த சமயத்துல கோபத்துல இருக்கும்போது இத்தனையும் வந்திருக்காரு. அந்த அந்த சமயத்துல அப்படி உருவம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். 79. இது ஏன் கோவப்பட்டாங்க? யாகம் நடக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வருது இல்லையா தக்ஷனோட யாகத்துல, அவரை அவமானப்படுத்துறாங்க இல்லையா, அதுக்கு கோபம் வருது. ஓகே. ஆனா பார்வதியோட தக்ஷனோட மனைவிதான் சிவனோட மனைவிதான் தக்ஷனோட பொண்ணு. ஆனா அந்த சிவனையே சிவனுக்குரிய அவிழ்பாகம் கொடுக்காம பண்ணதுனால சிவன் இவர் சுடுகாட்டுல எல்லாம் அலையறவரு. அவருக்கு ஒரு தகுதியே இல்ல, அவர் இந்த இதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான் தக்ஷன். அதனால சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. அதனாலதான் அங்க அந்த தக்ஷனையே அவர் எரிக்கிறார். அதுக்கப்புறம் பார்வதி தேவி ஏதோ தவம் எல்லாம் பண்ணி அவரோட கோபத்தை தணிச்சு அப்படி அந்த மாதிரி அந்த கதை போகும். தக்ஷ யஜ்ஞம்னு பேர் இதுக்கு இந்த கதைக்கு. ஆக்சுவலா உமாதேவி இறந்தனன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அவரோட வராங்க அந்த அந்த பீரியட்ல. தக்ஷனோட பொண்ணு தாக்ஷாயணி அவ பேர் அதுல. ஓகே. அவரை தக்ஷனை கூப்பிடாம இது சிவனை கூப்பிடாம தக்ஷன் யாகம் பண்ணுவார். அதுல சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கூப்பிடலன்றது மட்டும்தான் கோபம், அதுக்குதான் அவ்வளவு கோபப்படுறாங்களா? அதோட சீக்வன்ஸ் எப்படின்னா, சிவனை கூப்பிடல, ஆனா தாக்ஷாயினி அந்த யாகத்துல கலந்துக்க போறா. அத அந்த தக்ஷன் அத அவமதிக்கிற மாதிரி பேசுறான். அவன் சிவனை அவமதிக்கிற மாதிரி பேசியிருக்கான் அப்போ அந்த சமயத்துல. இது நம்ம பழைய கதையை பார்த்தது. என்ன திருவிழாடல் சினிமாலியா வருது அது? திருவிளையாடல் நினைக்கிறேன். அதுலதான் வருது. சினிமாக்காக தான் எனக்கும் தெரியும். இவங்க அவிழ்பாக குடுக்கலன்னு சொல்லி உரிமை கேறி போவாங்க. அது பிறகு அவங்கள அவமானப்படுத்தினதால நெருப்பா எரிஞ்சிருவாங்களா ஏதோ ஒண்ணு. அதன் பிறகு அதுக்காக திரும்ப சிவன் அங்க போவாரு. கதையும் அப்படித்தான் போகும். They haven't deviated நினைக்கிறேன் மூவி ஆல்சோ. more or less அப்படிதான் வருது.
79 போலாமா? 679. தாளுடை வரிசிலை சம்பு உம்பர்த்தம் நாள் உடைமையின் அவர் நடுக்கம் நோக்கி இக்கோளுடை விடை அனான் குலத்துள் தோன்றிய வாளுடை உழவன் ஓர் மன்னன் பால் வைத்தான். சம்பு தன் சினம் மாறிய சிவன் அவர் நடுக்கம் நோக்கி தேவர்கள் அஞ்சி நடுங்குவதை பார்த்து உம்பர்த்தம் நாள் அத்தேவர்கள் வாழ்நாட்கள் உடைமையின் நீண்டு இருந்ததால் தாழ் உடை வலிய அடித்தண்டுடைய வரிசிலை கட்டமைந்த அவ்வில்லை இக்கோள் உடை வலிமையுடைய விடை அனான் இந்த காளை போன்ற ஜனகனது குலத்துள் தோன்றிய குலத்தில் பிறந்த வாழ் உடை உழவன் வாளாகிய ஏற்கொண்டு உழுபவனான ஓர் மன்னன் பால் ஓர் அரசனிடத்தில் கொடுத்தான். சிவன் அந்த வில்லை தேவராதனிடம் கொடுத்து வைத்தான். வில்லேர் உழவர் என்றார் போல வாளுடை உழவன் என்றார். வாளேறு உழவன் புறநானூறு 368. வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர் திருக்குறள் 882. இல்ல சிவன் கொடுத்ததுதான் சொல்றாங்கல்ல. இப்ப சிவன் கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த தேவர்கள் அந்த வில்ல எங்க இருந்து கொணர்ந்து கொடுத்தாரு? வில்ல கையில அந்த வில்லோட தோன்றினார் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அதான் விஸ்வகர்மா செய்த வில்லு சிவன் வச்சிருந்தாரு. இல்ல இந்த சமயத்துல அந்த கோபம் தணிஞ்சப்போ அவர் கையில அந்த வில்லு இருந்திருக்கு. அததான் கொடுத்தாருன்னு வருதே. சிவன் அந்த வில்லை கொடுத்திருக்காரு. தேவராதன்கிற ஜனகனோட குலத்துல முன்னாடி பிறந்த ஒரு அரசன் கிட்ட கொடுத்திருக்காரு போல இருக்கு. அதனாலதான் அதனாலதான் ஜனகனோட குலத்துல அது வந்திருக்கு. சோ ஜனகனோட முன்னோர் ஒரு அரசன் கிட்ட அந்த வில்ல கொடுத்திருக்காரு. அப்போ சிவன் அந்த வில்லை தேவராதன், ஓகே, ஜனகனோட அந்த முன்னோர் பேரு தேவராதனிடம் கொடுத்து வைத்தான். சோ அது வரைக்கும் புரியுறது இல்லையா? ஆமா, ஓகே, புரியுது மேடம். என்னமா என்ன சார்? புரியுது மேடம். 680. கார்முக வலியை யான் கழறல் வேண்டுமோ வார்சடை அரண் நிகர் வரத நீ அலால் யார் உளர் அறிபவர் இவற்றுக்கு தோன்றிய தேர்முக அல்குலால் செவ்வி கேள் என. கார்முக வலியை இந்த வில்லின் வலிமையை யான் கழறல் வேண்டுமோ நான் எடுத்து கூற வேண்டுமோ வார்சடை அரண் நீண்ட சடைமுடியுடைய சிவபிரானை நிகர் வரத ஒத்த முனிவனே நீ அலால் உன்னை அல்லாமல் அறிபவர் இதன் வலிமையை உண்மையாக அறியக்கூடியவர் யார் உளர்? யார் இருக்கின்றார்? யாருமில்லை. இவர்க்கு இந்த ஜனகராஜனுக்கு தோன்றிய மகளாக பிறந்த தேர்முக அல்குலால் தேர்தட்டு போன்ற அல்குலையுடைய சீதையின் செவ்வி வரலாற்றை கேட்பாயாக என என்று சொல்லி கார்முக வலியை நான் சொல்ல வேண்டுவதில்லை. ஏனெனில் அதன் 60,000 பேர் சுமந்து வந்ததை நீரே நேரில் கண்டதால் அதன் வலிமை உமக்கு தெரியும். வில்லை அளித்த சிவபெருமான் அணைய நீயே அவ்வில்லை வளைப்பிக்கவும் ஜானகியின் திருமணத்தை நிறைவேற்றி வைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்பது வார்சடை அரண் நிகர் வருத என்ற விழியால் உணர்த்த பெறுகிறது. கருத்துடை எடை கொளி அணி. சோ இந்த இவ்வளவு வலிமையா இருக்கிற 60,000 பேர் கொண்டு வந்த வில்லோட வலிமை நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம், உனக்கே தெரியறது. இந்த ஜனகராஜனுக்கு மகளா பிறந்த இந்த சீத்தையோட வரலாறை கேட்பாயாக என்று சொல்கிறார். இப்ப இது சொல்றதெல்லாம் மறுபடியும் விஸ்வாமித்திரர் தான் இல்லையா? இது ஜனகனா? இல்ல, இது சொல்றது யாரு? சொல்றது இதனோட வலிமை முனிவரா? விஸ்வாமித்திரர் தானே மேடம். அவர் தானே அவரு எப்படி இவங்க ஜெயிச்சாங்க அந்த தடாக சொன்னாரு இல்லையா? நடுவுல சதானந்தர் வந்தாரே. சதானந்தர் தான் சொல்ற மாதிரி இங்கே சதானந்தர் உரைப்பதாக அமைந்திருக்கிறது. வில்லோட பெருமையை சொல்றது சதானந்தன் சொல்ல தொடங்கினான். 76வது பாடல்ல வருது. இப்ப இந்த நரேஷன் சதானந்த முனிவர்.
சோ இந்த வில்லோட பெருமையை நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீதையோட வரலாறை நான் சொல்றேன், வரலாறை கேட்பாயாக ஆரம்பிக்கிறார் இப்போ, இல்லையா? ஆமா. 681 போலாமா? வரலாற்றை கேட்பாயாக. ஓகே, சீதையோட வரலாறு சொல்ல ஆரம்பித்தார். இரும்பு அணைய கருநெடுங்கோட்டு இணை ஏற்றின் பனை ஏற்ற பெரும் பியலில் பளிக்கு நுகம் பிணைத்து அதனோடு அணைத்து ஈர்க்கும் வரம்பு இல் மணிப்பொன் பொன் கலப்பை வைரத்தின் கொழுமடுத்திட்டு உரம்பொரு இல் நிலம் வேள்விக்கு அலகு இல் பலசால் உழுதேம். வேள்வி செய்யும் பொருட்டு இரும்பு அணைய, இரும்பை ஒத்த வெளிய கருநடு பெரிய நீண்ட இணைக்கோட்டு இரு கொம்புகளையுடைய ஏற்றின் காளையன் பனை ஏற்ற பெரும் பியலில் பருத்த பெரும் பிடரியின் மேல் பளிங்கு நுகம் பிணைத்து பளிங்கால் இழைத்த நுகத்தடியை பூட்டி அதனோடு அணைத்து அதனோடு சேர்க்கப்பட்டு ஈர்க்கும் இழுத்து கொண்டு போகப்படுகின்ற வரம்பு இல் மணி எண்ணற்ற ரத்தினங்கள் பதித்த பொன் கலப்பையில் வைரத்தின் கொழு வைரத்தால் ஆகிய கொழுவை மடுத்திட்டு சேர்த்து உரம் பொருவு இல் உரவளத்தில் ஒப்பு இல்லாத நிலம் பூமியை அலகியில் பலசால் அளவற்ற பல சால்கள் உழுதேம் பன்முறை நாங்கள் உழலானோம். வேள்வி செய்வதற்காக நிலத்தை உழுத பாங்கு இதில் சொல்லப்படுகிறது. ஒரு வேள்வி செய்யறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை எப்படி சரி பண்றாங்க, எவ்வளவு தடவை அதை உழுது எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணற்றங்கள். அந்த உழற கலப்பை ரத்தினங்கள் பதித்த பொன் கலப்பைன்னு விவரிக்கிறாங்க, இல்ல? அப்படித்தானே சொல்றாங்க, இல்லையா? ரத்தினங்கள் பதித்த பொன் கலப்பையில் உழுதார்கள். உரவளத்தில் ஒப்பு இல்லாத பூமியை அளவற்ற பலசால்கள் பலமுறை உழுது வேள்விக்காக தயார் செய்யப்படுகிறது. சால்னா வயலில் ஒரு முறை நீள உழுது. அளவற்ற பலசால்கள் பல தடவை பலசால்கள் உழுதோம் நாங்கள் உழலானோம். வேள்வி செய்வதற்கான நிலத்தை உழுத பாங்கு இதில் சொல்லப்படுகிறது. புரியுறதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? வைரத்தால் ஆகிய கொழுவைனா இந்த இடத்துல வைரம்ங்கிறது நல்ல கனமான ஸ்ட்ராங் அர்த்தமா இருக்குமா? தெரியல, இல்ல நிஜமாவே அவ்வளவு பொன் கலப்பையா இருந்திருக்கலாம். வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்க. வைரம் பாஞ்ச மரம் கூட ஒரு தடவை பார்த்தோம். பொன் கலப்பைன்னு போட்டிருக்கு இல்லையா? ரத்தினங்கள் பதிந்த பொன் கலப்பை, வைரத்தால் ஆகிய கொழுவை இவை சேர்த்து உரவளத்தில் ஒப்பு இல்லாத பூமியை அளவற்ற பல முறைகள் உழுதோம். இருக்கலாம், அவ்வளவு பணம் இருக்கிற மாதிரி ரிச்சா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ரத்தினங்கள் பதித்த பொன் கலப்பைன்னு வந்திருக்கிறதுனால நிஜமாவே அந்த கலப்பையில ரத்தினங்கள் பதிந்து பொற்கலப்பையா இருந்திருக்கலாம். ஏன்னா அது யாகம் பண்ற பூமிங்கிறதுக்கு அதனால இருக்கலாம். சாதாரண நிலம் விளைவிக்கிற நிலமா இருந்தா சாதாரண ஏறு உழுதுருப்பாங்க. அதனால ஸ்பெஷலா பண்ற மாதிரி அந்த ரொம்ப சிறப்பா நம்ம கூட இதுக்கு இந்த பூச்சூட்டி எல்லாம் அந்த இது கம்பி ஏத்துவோம் இல்லையா? இதுக்கு பண்ணும்போது நம்ம விசேஷங்கள் நடக்கும்போது கம்புல பூவெல்லாம் சுத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி ஏத்துவோம் இல்லையா? கொடியேத்துறதுக்கு அந்த கால் நடுவானே அந்த கால் நடத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலா பண்றதுனால பொன் கலப்பை ரத்தினங்கள் பதித்த பொன் கலப்பையா இருக்கலாம். 82 உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரின் ஒளி பொழிகின்ற புவிமடந்தை திருவெளிப்பட்டன புணரி எழுகின்ற தெள் அமுதோடு எழுந்தவளும் இழிந்து ஒதுங்கி தொழுகின்ற நல் நலத்து பெண் அரசி தோன்றினாள். உழுகின்ற அவ்வாறு உழுது வந்த கொழுமுகத்தின் கொழுவின் முனையில் உதிக்கின்ற கதிரின் ஒளி உதிக்கும் கதிரவனின் ஒளியை பொழிகின்ற வீசுகின்ற புவி மடந்தை பூமி தேவியின் திருவுருவம் வெளிப்பட்டார் போல புணரி எழுகின்ற பார்க்கடலில் தோன்றிய தெள் அமுதோடு தெள்ளிய அமுதுடன் எழுந்தவளும் பிறகு லக்குமியும் இழிந்து தன் அழகு தாழ்ந்து ஒதுங்கி நின்று தொழுகின்ற கை கூப்பி வணங்குகின்ற நன்னலத்து மிக்க பேரழகு படைத்த
பெண் அரசி, பெண்களின் தலைவியான தோன்றினாள். இவள் இந்த சீதை தோன்றினாள். சீதை கொழுமுகத்தில் தோன்றினாள் என்றார். சீதையின் திருமேனி பொன்னிறமாதலால் உதிக்கின்ற கதிரின் ஒளி பொழிகின்ற புவிமடந்தை என்றார். தன்மை தரிக்குறிப்பேற்ற அணி. சீதா உழுபடை சால். லக்குமியும் தாழ்ந்து வணங்கத்தக்க பேரழகு படைத்தவள் சீதை என்பது. சீதாங்கிறதுக்கு அர்த்தம் உழுப்படைன்னு போட்டிருக்காங்கல்ல. உழுபடை சால்னு போட்டிருக்க. உழுப்படை சால். சோ அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு, அந்த பேருக்கு. இதுல சீதை கொழுமுகத்தில் தோன்றினாள். இது குழந்தையா தோன்றின மாதிரி சொல்லல, லக்குமியே. அதான் நான் இப்ப யோசனை பண்ணி இல்ல, அப்படியே லக்குமியே தோன்ற மாதிரி பெண்ணாகவே வந்த மாதிரி சொல்றேன். அதுவும் புரியல. ஒரு பின்னாடி வருதா பாக்கலாமா? பாக்கலாம். 83. நான் படிக்கணுமா? மறந்து போயிடுவேன். ஓகே. செய்யுள் 683. குணங்களை என் கூறுவது? கொம்பினை சேர்த்து அவை உய்ய பிணங்குவன. அழகு இவளை தவம் செய்து பெற்றது காண். கணங்குழையால் எழுந்த பின் கதிர்வானில் கங்கை எனும் அணங்கு இழிய பொலிவு இழந்த ஆறு ஒத்தார் வேறு உற்றார். குணங்களை, இந்த பெண்ணின் குணங்களை பற்றி என் கூறுவது? என்னென்று நான் சொல்வது? என்னால் சொல்ல முடியாது. அவை ஏனெனில் அந்த குணங்கள் யாவும் கொம்பினை, பூங்கொம்பு போன்ற மெல்லிய சீத்தையை சேர்ந்து அடைந்து உய்ய நல்வாழ்வு பெரும் பொருட்டு பிணங்குவன. நீயோ நானோ முற்பட்டு சேருவது என மாறுபட்டு கலகம் புரிகின்றன. அழகு இது மட்டுமா? அழகு என்பதோ தவம் செய்து, தவத்தை செய்து இவளை பெற்றது, இவளை அடைந்தது. கணம் குழையாள், திரண்ட குழை என்னும் காதணி அணிந்த இந்த சீத்தை தோன்றிய பின், பூமியிலிருந்து வெளிப்பட்ட பின் வேறு உள்ளார் மற்ற மங்கையர் யாவரும் கங்கை என்னும் அணங்கு, கங்கை என்று சொல்லப்படுகின்ற தெய்வ பெண் கதிர்வானின் இழிய கதிரவன் இயங்கும் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்ததனால் பொலிவு இழந்த ஆறு, தமது அழகை இழந்த மற்ற நதிகளை ஒத்தார் போன்று தமது பொலிவை இழந்தார்கள். குணங்கள் யாவும் இச்சீதையை சேர்தலால் சிறப்பு பெற்றன. அவை இவளிடம் செயற்கையாக அன்றி இயற்கையாகவே அமைந்துள்ளன. அழகு இவளை தவம் செய்து பெற்றது. ஏனெனில் உலகத்தில் மங்கையர்தான் அழகை தவம் செய்து பெறுவர். இங்கு குணமும் அழகும் ஓரிடத்தே ஏய்ந்து நிற்கும் அருமை தோன்றுகின்றது. சீத்தை உத்தம அழகு குணங்களுடன் தெய்வத்தன்மையும் வாய்ந்தவள் என்பதை விளக்குகின்றார் இப்பாடலில். அதனால கங்கையோட அழகு கூட குறைந்து போயிட்டு, வானத்திலிருந்து இறங்குற கங்கை போன்ற ஆறுகளின் அழகு கூட குறைந்து போற அளவுக்கு இவ அப்படியே அவ்வளவு அழகா இருக்கா. அந்த அழகு அதுல அது போட்டி போடுறது எதுன்னா, எல்லா குணங்களும் பூங்கொன்று போன்ற மெல்லிய சீத்தையை அடைந்து நல்வாழ்வு பெரும் பெற்று. மேல என்ன இருக்கு, கொஞ்சம் மேல போலாமா? குணங்களை இந்த குணங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு போட்டி போடுறது அவளோட இருக்கிறதுக்காக. அவ்வளவு அழகும் அவ்வளவு குணமும் நிறைந்தவள் சீத்தை அப்படின்னு சொல்றாரு இதுல. அப்ப அவ அப்படியே பெண்ணாதான் வந்திருக்காங்க போல இருக்கு. குழந்தையா இல்லாம பெண்ணாவே தோன்றிருக்க. குழை என்னும் காதணி அணிந்த இந்த சீதை. காதுல அணி எல்லாம் போட்டு இருக்கா. அதான். சோ பெண்ணாதான் அப்படியே வரா. அவர் ஏற்கனவே அவர் கங்கையோட கம்பேர் பண்றதுனால பெண் உருவலையும் அப்படியே வந்துட்டார், குழந்தையா வராம. அடுத்த பாடல் படிக்கவா? படிக்கலாம். 680. இதுல சொல்லுங்க. ஒரு டவுட் மேடம். இதுல மேல பாட்டுல இவங்க போட்டிருந்தாங்க சீதா உழுப்படை சால்னு போட்டிருக்கு. இதுல அர்த்தம் உழுப்படை, இந்த உழுப்படை சால் எந்த மொழியில அது? சமஸ்கிருதமா இல்ல எந்த மொழியில அது? சீதை தமிழ் தானே? இல்ல, உழுப்படை சால் தமிழ். சீதா ஏன் உழுப்படை சால் அப்படின்னு சொல்றாங்க? அர்த்தம் அதான் ஏன் புரியல. அப்படி அர்த்தம் போட்டிருக்கு. அதுதான் இதுவும் கேள்விப்படாதது இது வரைக்கும். சீதாங்கிறது வேற என்ன லாங்குவேஜ்? சான்ஸ்கிரிட்லயா? உழுப்படை சால்ன்றது நேரத்தை ஓடுறாங்க. உழுபடைன்றது அந்த ஏரோடைய பேரா இருக்கலாம். உழுப்படை உழுவுறதுக்கு பயன்படுத்துற சொல்லு. சாலுங்கிறது நீளம். ஆனா சீதான் போட்டி அப்படி சொல்றாங்க தெரியலையே. சீதாங்கிற துணியில வேற லாங்குவேஜ்ல
The name Sita means furrow or lion in Sanskrit. பரோ, அதான் ஏறு, அதான் furrow. ஏறு ஏறு. A reference to okay. a bird story where she was discovered in a plowed field. In Hinduism, Sita is the divine consort of God Rama. அதெல்லாம் போட்டிருக்கு. So அந்த சீதாங்கிற வார்த்தைக்கு அந்த சான்ஸ்கிரிட்ல அது உழுதுண்டே வரும்போது ஒரு பள்ளம் வரும் இல்லையா, அதுதான் போல இருக்கு. ஃபரோ ஆர் த லைன். சான்ஸ்கிரிட்ல. சான்ஸ்கிரிட் 684. படிக்கவா? படிக்கலாம் மேடம். சித்திரம் இங்கு இது ஒப்பது எங்கு உண்டு, செய்வினையால் வித்தகமும் விதிவசமும் வெவ்வேறே புறம் கிடப்ப அத்திருவை அமரர் குலம் ஆதரித்தார் என அறிஞர். இத்திருவை நிலவேந்தர் எல்லாரும் காதலித்தார். கதா தப்பா ஏன் தெரியல, கதாலித்தார். கதாலித்தார்னு இருக்கா? காதலித்தார் எது சரின்னு தெரியல. அறிஞ யாவும் அழிந்தவனே, செய்வினையால் தாம் செய்யும் தொழிலை கொண்டு வித்தகமும் தம் வில் வன்மை முதலிய திறமும் விதி வசமும் ஊழ்வினையின் பயனும் வேறு வேறு புறம் வேறு வேறான இடத்திலே கிடப்ப பிரிந்து கிடந்த நிலையில் அத்திருவை திருப்பார்கடலில் இருந்து தோன்றிய அத்திருமகளை குல அமர தேவர் கூட்டத்தார் ஆதரித்தார் என விரும்பியவாறே இத்திருவை எமக்கு கிடைத்த இந்த சீத்தையை நிலவேந்தர் எல்லாரும், நிலவுலகை ஆளும் அரசர் எல்லாரும் காதலித்தார், விரும்பினார். இது ஒப்பது, இச்செய்தியை ஒப்பதாகிய சித்திரம் அதிசயம் இங்கு இவ்வுலகத்தில் எங்கு உண்டு, எங்கே உள்ளது. சோ செய்வினையால் வித்தகம், சிவதனுசை வளைத்து நாணேற்றி அம்பு எய்ய கூடிய திறமை. சிவதனுசை வளைத்தவனுக்கே சீத்தை உரியவள் என்ற விதி உள்ளது. தவிர இவளை பெறக்கூடிய ராமன் அவதரித்துள்ளான். இவ்வாறு இருக்க தம்மிடம் அவ்வகை திறமை சற்றுமில்லாத மற்ற நிலவேந்தர்கள் இச்சீத்தையை விரும்பினார்களே, இது என்ன அதிசயம். அதாவது இங்க சிவதனுசு வளைக்கவே முடியாது, அது போறதுக்கு இங்க ராமன் வேற வந்திருக்கார். அவர் ஒரு திருமாலின் அவதாரமா அவதரித்திருக்கார். இப்படி இதெல்லாம் இருக்கும்போது இவன் மற்ற நிலவேந்தர்கள்லாம் இந்த சீத்தையை விரும்புறாங்களே, இது எப்படி நடக்கும், இது என்ன அதிசயம் அப்படின்னு யார் சொல்றான்னு தெரியல. பட் தட்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ் செய்யுள். சொல்றதே இந்த விவரிக்கிறவர். ஆமா, அப்படின்னு அவளை அடையிறது விதியா இருக்கு. ஏன்னா அந்த சிவதனுசை வளைச்சாதான் அவளை கல்யாணமே பண்ணிக்க முடியும். அது பண்ணா கூட ஏற்கனவே ராமன் வேற இங்க வந்திருக்கிறதுனால போட்டி பலமா இருக்கு. இவங்க எல்லாம் எப்படிதான் ஆசைப்படுறாங்களோ அப்படின்னு ஒரு அதிசயம். 685. கலித்தானே கடலோடும் கைத்தான களிற்று அரச ஒலித்து ஆழி என மனம் மொழிந்தார்க்கு ஏதிர் உருத்த புலித்தானே களிற்று உரிவை போர்வையான் வரி சிலையை வலித்தானே மங்கை திருமணத்தான் என்று யாம் வலித்தோம். கை துதிக்கையும் தானம் மதநீருமுடைய களிறு அரசர் யானைப்படை கொண்ட மன்னர் கலித்தானே கடலோடும் ஆரவாரம் செய்கின்ற சேனை ஆகிய கடலோடு ஆழி என ஒலித்து கடல் போல முழக்கம் செய்து மனம் மொழிந்தார்க்கு மனத்தை குறித்து மகள் பேச அவர்களுக்கு எல்லாம் எதிர்மொழியாக உருத்த புலித்தானே சினம் கொண்ட புலித்தோலை ஆடையாகவும் களிறு உரிவை போர்வையான் யானை தோலை போர்வையாகவும் கொண்டுள்ளவனாகிய சிவன் வரி சிலையை போரில் எடுத்த கட்டமைந்த வில்லை வலித்தானே தன் வலிமை கொண்டு வளைத்தவனே மங்கை திருமணத்தான் இந்த சீதையின் மணமகன் ஆவதற்கு உரியவன் என்று நாங்கள் உறுதியாக தெரிவித்தோம், வலித்தோம். முதல் வலித்தல் வளைத்தல், இறுதியில் வரும் வலித்தல் உறுதி கூறல். அதனால இந்த வில்லை வளைச்சாதான் திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு உறுதியை நாங்க தெரிவிச்சிருக்கோம். சொன்னது யாரு? ஜனகன். ஜனகன் சொல்லியிருக்காரு. அப்படி புரியுது. அடுத்து போலாமா? ஓகே. 686. வல்வில்லுக்கு ஆற்றார்கள் மாறவேள் வளைக்கருப்பின் மெல் வில்லுக்கு ஆற்றாராய் தாம் எம்மை வெளிக்குற்றார் கல்வில்லோடு உலகு ஈந்த கனங்குழையை காதலித்து சொல்வில்லால் உலகளிப்பாய் போர் செய்ய தொடங்கினார். சொல்வில்லார் சொல்லாகிய வில்லை கொண்டு உலக அளிப்பாய் உலகத்தை பாதுகாப்பவனே. வல்வில்லுக்கு இந்த வலிய வில்லை ஆற்றார்கள் வளைக்கும் ஆற்றல் இல்லாத அரசர்கள் மாறன்வேள் மன்மதனது
வளைக்கருப்பின் வளைந்த கரும்பாகிய மெல்லிய வில்லை தாங்குவதற்கும் ஆற்றாராய் வலிமையற்றவராய் கல் வில்லோடு மலை போன்ற இந்த வில்லோடு சேர்ந்து வந்த குழை பூண்ட சீதையை காதலித்து விரும்பி தாம் அவ்வரசர்கள் எம்மை விழிக்குற்றார் எங்களை அழைத்து போர் செய்ய தொடங்கினார்கள். பணயமாக வைத்த வில்லை அசைக்கவும் முடியாத அவ்வரசர்கள் பெண்ணின் மையலாலும் பட்ட அவமானத்தாலும் சினம் கொண்டு ஒன்று கூடி போர் புரியலாயினர் என்பது. வரத்தால் விருப்பமானவர்க்கு அருள் புரிந்தும் சாபத்தால் மாறானவர்க்கு தீங்கு விளைவித்தும் தம் சொல் வலிமையை காட்டுபவர் ஆதலின் விஸ்வாமித்திரை சொல்வில்லால் உலகளிப்பாய் என்றார். அதனால இப்ப இந்த வில்ல வளைக்க முடியாத அரசர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஜனகன் கிட்ட போரிட வந்துட்டாங்க. அவங்களுக்கு அதை வளைக்க முடியல. அதனால அவங்க போர் பண்ண வராங்க. கோபம் கொண்டு போர் புரியுங்க. இந்த இடத்துல சொல் வலிமைன்னு விஸ்வாமித்திரர் சொல்லால சாபம் கொடுக்கக்கூடியவர், வரமம் கொடுக்கக்கூடியவர்ங்கிறதுனால அவருக்கு சொல் வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அடைமொழியா வருது இல்ல. யாரு என்ன சொல்றாங்கன்னு புரியுது. எல்லாம் மாத்தி மாத்தி வருது. இதாவது சொல்றது யார் அப்போ? விஸ்வாமித்திரனை சொல்வில்லால் உலகளிப்பாய் என்றார். அப்போ சதானந்த் தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சதானந்த் தான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் சொல்வில்லால் உலகளிப்பாய் போர் செய்ய தொடங்கினார். அதான் சொல்ற மாதிரி இருக்கு. உங்களை அழைத்து போர் செய்ய தொடங்கினார்கள். இந்த இடத்துல அவரோட பேர் எதுக்கு நடுவுல வருது தெரியல. அதான் சதானந்த கதை சொல்லிட்டே காதலித்து போர் செய்ய தொடங்கினாங்கிறதுக்கு தொடர்ந்து சொல்வில்லால் உலகளிப்பாய்ங்கிற அந்த சென்டென்ஸ் விஸ்வாமித்திரன் எதுக்கு இங்க கொண்டு வர்றாருன்னு அதான் புரியல. அந்த லைன் எஸ்கே லக்ஷ்மி அட்ரஸிங் விஸ்வாமித்திரன் நினைக்கிறேன். சொல்லாகிய வில்லை பாதுகாப்பவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ற. அதுக்கப்புறம் கம்பரே சொல்றாரா? யாரு கம்பரே பேசுறாரா இப்போ? இல்ல சதானந்தர் விஸ்வாமித்திரர் அட்ரஸ் பண்ற. சொல்லாகிய வில்லை கொண்டு உலகத்தை பாதுகாப்பவனே, இந்த வில்லை வளைக்கும் ஆற்றல் இல்லாத அரசர்கள் மன்மனது வளைந்த கரும்பாகிய மெல்லிய வில்லை தாங்குவதற்கும் வலிமையற்றவராய் மலை போன்ற இந்த வில்லோடு சேர்ந்து வந்த இந்த சீத்தையை விரும்பி அவர்கள் எங்களை போருக்கு அழைக்க தலைப்பட்டனர். எங்களோட போர் செய்துட்டாங்க அப்படின்னு அட்ரஸ். இது இப்ப புரியுது. இருங்க, அட்ரஸ் பண்றார் சதானந்தர் விஸ்வாமித்திரர் கூட்டு சொல்றார். கரெக்ட். விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்றார். சொல்லாகிய வில்லை கொண்டு உலகத்தை பாதுகாப்பவனே, இந்த வலிய வில்லை வளைக்கு மாற்றல் இல்லாத அரசர்கள் மன்னனது, அது இந்த இடத்துல கிண்டலா வேற பாருங்களேன், மன்மனது வளைந்த கரும்பாகிய மெல்லிய தாங்குவதற்கு முடியாது அந்த மன்னர்கள் போராடினது. ஆனா அந்த மாதிரி இருக்கிற மன்னர்கள் சீதையை விரும்பி எங்களை அழைத்து போர் செய்ய தொடங்கினார்கள். அதான் ஜனகர் கிட்ட போருக்கு வராங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஜனகர் விஸ்வாமித்திட்ட சொல்றார் எங்களை அழைத்து. சோ எங்களை ஜனகர் கிட்ட போராடுறாங்க இல்லையா அவங்க எல்லாம். சோ சதானந்தர் சொல்லல, சொல்றது ஜனகர். அப்ப இது வரைக்கும் சதானந்தர் சொல்றதாதானே நம்ம புரிஞ்சு. ஆமா, அது முன்னாடி வரைக்கும். இப்ப இந்த பாடல்ல இருந்து ஜனகர் சொல்றாரு. இதுக்கு முந்தின பாடல்ல என்ன வந்தது? எஸ்கே கொஞ்சம் முன்னாடி போங்க, முந்தின பாடல் போங்க. இதுல வலித்தோம். இங்கேயும் ஜனகர் தான் சொல்றார், நாங்கள் வலித்தோம் சீதையின் மனத்துக்கு. சதானந்தர் சொல்லல, இதெல்லாம் சொல்லல. இத நாங்கள் தெரிவித்தோம் சொல்றது அதுவும் ஜனகர் தான். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போல இருந்தோம். ஓகே, இங்க நிக்கலாம். சிவதனுசை நானேற்றி யாவும் அழித்தவனே அவர் தான் சொல்றாரு. அவருக்கு எப்படி தெரியும் ஜனகனுக்கு? அப்ப இதுவும் ஜனகன் தான் சொல்லிருக்கார். எல்லாரும் ஜனகனுக்கு தன் மகளை கல்யாணம் பண்ண வந்திருக்காருன்றது எப்படி தெரியுமா? ஜனகர் சொல்றார். ஜனகருக்கு ஆசை. இவ்வளவு ராமர் லக்ஷ்ம வரலாறு கேட்டு இவ்வளவு ஒரு அரசு குலத்துல இருந்து வந்திருக்காங்க, இவங்க உடைச்சாவது என்னோட மகளுக்கு திருமணம் ஆகுமாங்கிற மாதிரி அவரோட ஆசையா கேக்குறாரு. அதனால்தான் இவங்களாவது உடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் ஜனகர் சொல்ற மாதிரிதான் வருது. சதானந்தர் எங்க நிறுத்துறாருன்னு புரியல எனக்கு.
மேம் ஆக்சுவலா இதுல நம்ம ராமர் வந்து திருமால் அவதாரம் அந்த மாதிரி நடுவுல நடுவுல சொல்லும்போது அது யாருன்னு நினைக்கிறாங்கன்றதே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. மாத்தி மாத்தி பேசுறான்னு வச்சுக்கணுமோ இல்ல கம்பர் கதையா அது? இல்ல கவியே சொல்ற மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி. இல்ல விஸ்வாமித்திரருக்கு மட்டும் தெரியும், இல்ல வசிஷ்டருக்கு தெரியும்னு எடுத்துட்டாலும் சதானந்தருக்கு வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது. சதானந்தருக்கு தெரியணுமே. ஏன்னா அவங்க அம்மாவோட சாபத்தை ஆ, போக்குறதுக்கு இல்லையா? வராங்க அப்படின்னு. மகன் இல்லையா, அதனால அந்த ஜனகருக்கு தெரிஞ்சிருக்குமா? அது ஜனகருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதுக்கு முந்தின பாடல்ல ஜனகர் சொல்றாருன்னு வந்தா ராமன் அவதரித்துக்காங்கிறது ஜனகருக்கு தெரியுங்கிற மாதிரி வந்துடுறது இல்ல. அப்ப அந்த இடத்துல கவிதான் பாடுறாரு. ராமர் அவதரிக்கான்னு சொல்லும் போது அந்த இதுல வந்து கவிதை பாடுற மாதிரிதான் வரும். அப்போ ஏன்னா ஜனகருக்கு தெரியாது, அவரு ஒரு நம்பிக்கையா தான் இவர் எடுத்து உடைப்பாங்களாங்கிறதுல தான் இருக்காரு தவிர. அப்படிதான் எனக்கு தோன்றுது. கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு, எதை யார் சொல்றான்னு தெரியும். அனோட்டேஷன் போடணும் இப்ப இங்க. நம்ம பொதுவா கம்பரே எல்லாம் சொல்ற மாதிரினா கொஞ்சம் காமனா இருக்காது இருக்கு இல்லையா? ஆனா இப்படி சொல்லும் போது சொல்லாகிய வெள்ளை கொண்டு உலகத்தை பாதுகாப்பவனே அப்படியே யாரோ அட்ரஸ் பண்றா இல்லையா? அதனால ஜனகர்னு தோணித்து. ஏன்னா வந்து எங்களை அழைத்து போர் செய்ய தொடங்கினார்கள், முனிவர்களை யாரும் போருக்கு முனிவர்களை யாரும் போருக்கு அழைக்க மாட்டாங்க இல்லையா? சோ அதனால ஜனகர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பாடல் படிக்கலாமா? 687. ஓகே. எம்மன்னன் பெருஞ்சேனை ஈவதனை மேற்கொண்ட செம்மன்னர் புகழ்வேட்ட பொருளை போல் தேய்ந்ததால் பொம்மென்ன வண்டு அலம்பும் புரிக்குழலை காதலித்த அம்மன்னர் சேனை தமது ஆசை போல் ஆயிற்றார். இம்மன்னன் இந்த ஜனகனது பெருஞ்சேனை பெரிய படை ஈவதனை மேற்கொண்ட இடைவிடாது புரிந்த போரினால் கொடைத்தொழிலை மேற்கொண்டுள்ள செம்மன்னர் நீதியுள்ள அரசரின் புகழ் வேட்ட புகழையே விரும்பிய பொருளை போல் செல்வம் போல் தேய்ந்தது வர வர குறையலாயிற்று. பொம்மென ஆயினும் பொம் என்னும் ஒலி உண்டாக வண்டு அலம்பும் வண்டுகள் ஒலிக்க பெற்றதும் புரி குழலை கடை குழன்றதுமான கூந்தலை உடைய சீத்தையை காதலித்த விரும்பிய அம்மன்னர் சேனை பகை அரசர்களின் சேனை தமது ஆசை போல ஆயிற்று பெருகிற்று. வேந்தர் பலர் கூடி இடைவிடாத செய்த போர்கள் ஆதலால் தனித்து நின்ற ஜனகனது படை சுருங்கியது, பகைவர் சேனைகள் பெருகின என்பது. எப்படி ஒரு பெரிய செல்வமானது கொடுத்துட்டே இருக்கும்போது குறைந்து போறதோ அது மாதிரி இந்த ஜனகனோட படை வந்து குறைஞ்சுட்டே வருது. ஏன்னா இந்த கோபம் கொண்ட மன்னர்கள்லாம் இவர் மீது படை எடுக்கிறாங்க. எல்லாரும் நிறைய பேர் அவங்க இருக்காங்க, இவர் ஒரே அரசர். இவரோட படைய சண்டை போடும்போது இவரோட படை கொஞ்சம் குறைஞ்சு போய் தேஞ்சு போயிடுது. அது வந்து எதுக்காக இவங்க சண்டை போடுறாங்கன்னா அந்த வண்டுகள் ஒலிக்க பெற்றதும் சுருட்டையான கூந்தலை உடைய சீத்தை விரும்பிய மன்னர்கள் ஜனகன் மேல போர் புரிகிறாங்க. வேந்தர் பல கூடி இடைவிடாது செய்த போரா ஜனகனது படை சுருங்கியது, பகைவர்கள் சேனை பெருகின என்பது. எனக்கு இப்போ ஒரு டவுட். இப்போ சதானந்தர் முனிவர் வந்து ஜனகனது மாளிகையில எதிர்கொண்டு அழைக்கிறாங்க இல்லையா, வராரு இல்லையா? அப்ப ஜனகனோட முனிவர் சதானந்த முனிவரா, ஜனகரோட சபையில இருக்கிறவரா? தெரியலையே, அது மறந்து போயிடுது. ஏன்னா ராமலட்சுமர் விஸ்வாமித்திரோட 3 பேர் தான் உள்ள வரும்போது சதானந்தர் அவங்கள போய் சந்திக்கிறாருன்னு வருது இல்ல ஒரு பாடல்ல. ஆமாமா மாமா அவரு வந்து அவங்களோட குரு மாதிரி சம்திங் அந்த இருப்பாங்க இல்லையா, முனிவர் அந்த மாதிரி அங்க இருக்கிறாங்க. சோ அதனால இத சொல்றதும் அப்போ திருப்பி அங்கதான் வர வேண்டியிருக்கு. இத சொல்றதும் சதானந்த முனிவர். எங்க இந்த இப்ப இத சொன்னதெல்லாம் இப்ப சதானந்த முனிவர். இப்போ எங்களைன்னு சொன்னதும் பிகார் எங்க நாடுங்கிறதுனால எங்களைன்னு சொல்லியிருக்காரு. முனிவர் கிட்ட சண்டை போடல, அவங்க எல்லாம் எங்க நாட்டுல எங்க மன்னன் கிட்ட அவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு வருது. சோ கமிங் பேக் ஒரு ரவுண்ட் இப்ப திருப்பி சதானந்த் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். மேம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாவே சதானந்தர் சொல்ற மாதிரிதான் தோணும், நடுவுல வேற யாரும் மாறல. மேபி சனகரோட இத வந்து அவரே சொல்றாரு.
ஓகே. இப்ப அவரோட படை சுருங்கிடுது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டுல. இந்த இது நல்லா இருக்குல்ல மேம், இந்த கம்பேர் பண்றது அந்த கொடைவள்ளல் அவங்க கிட்ட இருக்கிற எப்படி கொடுத்தா போயிட்டே இருக்குமோ அந்த ஆமா, மாதிரி. கரெக்ட். நல்லா இருக்கு. கொடுக்க 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 குறைஞ்சுட்டே வருது. ஓகே, அடுத்த எஸ்கே அடுத்து நான் படிக்கிறேன். படிக்கிறேன் படிக்கிறேன் மேடம். 688 மல்காக்கும் மணிப்புயத்து மன்னனிவன் மழவிடையோன் வில்காக்கும் வாளமருள் மெலிகின்றான் என இறங்கி எல்காக்கும் முடிவின்னோர் படை ஈந்தார் என வேந்தர் அல்காக்கை கூகை கண்டு அஞ்சினவாம் என அகன்றார். எல்காக்கும் முடி ஒளிவிடும் மணிமுடி அணிந்த விண்ணோர் தேவர்கள் மல்காக்கும் வலிமை பெற்ற மணிப்புயத்து அழகிய தோள்களை கொண்ட மன்னனிவன் இந்த ஜனகன் மழவிடையோன் வில் காலை ஊர்தியை உடைய சிவனது வில்லை காக்கும் வாள் அமருள் காப்பதற்கு செய்யப்படும் கொடிய போரில் மெலிகின்றான், வர வர தளர்ச்சி அடைகின்றான் என்ற காரணத்தினால் இறங்கி இரக்கம் கொண்டு படை 4 வகை படைகளை ஈந்தார் என அழித்து உதவினார் என்பதால் வேந்தர் பகையரசர் அல் இரவில் காக்கைகள் கூகை கண்டு கோட்டானை பார்த்து அஞ்சின என அஞ்சியவற்றை போல அகன்றார் அஞ்சி ஓடினார்கள். பகைவர்களோடு ஜனகன் போர் செய்து தளரும் போது வானவர் படையை தந்தனர். அதனால் இனி இவ்வரசரிடம் போராட முடியாது என பகைவர் அஞ்சியோடினர் என்பது. இனம் பெரியவாயும் வலியவாயும் உள்ள காக்கை கூட்டங்கள் கூகைகளை பகலில் வெல்லுமாயின் இரவில் வலியற்ற சில கூகைகளுக்கு அது அஞ்சி பதுங்கும் என்பது பகல் வெல்லும் கூகை காக்கை குரல். மேடம் கூகை கூகைன்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் புக்கே இருக்கு மேடம். இது அவார்டு கூட வாங்குச்சு. யாரு? ஜேடி க்ரூஸ். ஒரு ஆல்பம் சாங் கூட இருக்கு, நல்லா இருக்கும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் அப்படின்னு வரும்ல அந்த குரல். இது நல்லா இருக்குல்ல மேம் இந்த குரல். அதாவது இந்த இது நான் இப்பதான் கேக்குறேன். பட் இருந்தாலும் அந்த பகலில் வென்றாலும் இரவில் அது வலிமை இல்ல, ஆனாலும் அதை பார்த்து பயப்படுது அப்படின்னு. பகல் வெல்லும் கூகை காக்கை இகல் வெல்லும் அப்புறம் என்னவோ வரணுமே மறந்து விட்டேன். பகல்ல கூகை குரல் 486வது குரல். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் ஏதோ அரசருக்குன்னு தான் வரும், மன்னர்களை சொல்லும் போதுதான் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அரசர் வேந்தற்கு வேண்டும் பொழுது தன்னை விட வலிமையான கூகையை பகல் நேரத்தில் காக்கை போரிட்டு வென்றுவிடும். அவ்வாறே பகைவரை வெல்லும் வேந்தருக்கு தகுந்த காலம் வேண்டும், காலத்தை அறிந்து போரிட வேண்டும். கரெக்ட். யானையும் முதலையும் சொல்லுவாங்களே, யானைக்கு நிலத்தில் பலம், முதலைக்கு தண்ணீரில் பலம். காலமறிதல்ங்கிற தலைப்பு. மேம் இப்போ இதுல ஆந்தை நைட்டு தானே நல்ல கண்ணு தெரியும் சொல்லுவாங்க. அப்படியே இரவில் வலியற்ற சில குகைகளுக்குன்னு போட்டிருக்காங்க. இரவில் கண்ணு தெரியும்னா அப்போ ஆந்தை தானே கொஞ்சம் வலிமையா இருக்கும். அதாவது பகல்ல காக்கை கூகையை பகல்ல காக்கை வெல்ல முடியும், அதே ராத்திரியில அதால வெல்ல முடியாது. அதனால சமயம் அறிந்து அந்த ராஜா படையெடுத்து போனோம், அப்பதான் வெல்ல முடியும் அப்படிங்கறதுக்கு அது சொல்லுவாரு. அந்த ராத்திரியில என்ன ஆகும், ராத்திரியில கூகையை பார்த்து காக்கை பயடும். ஆனா அப்படி பயப்படும் போது வலி இல்ல, அதாவது ரொம்ப நோஞ்சானா இருக்கிற கூகையை பார்த்து கூட காக்கை பயப்படும். ஓகே. இரவுல ஒரு வலியற்ற கூகையை பார்த்தா கூட காகைகள் அஞ்சி பதுங்கும். அதே வலியற்ற கூகை மத்தியானத்துல வலிமையான கூகை அதுக்கு ஒண்ணும் பவர் இருக்காது, கூகைக்கு ஒரு பவர் இருக்காது. மத்தியானத்துல அதுக்கு சரியா கண்ணு கூட தெரியாது. நல்லா இருக்கும் அந்த குரல், நீங்க மேற்கொண்டு கூட அதை படிச்சு பார்க்கலாம். சொல்றேன், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காலம் அறிந்து செய்ய வேணும் அப்படின்னு.
இந்த அதிகாரத்தோட தலைப்பே காலமறிதல். காலமறிதல் தான் கரெக்ட். காலமறிதல். பொருட்பால் அரசியல் காதமறிதல் 481. அடுத்து படிக்கலாமா? 689. அன்று முதல் இன்று அளவும் ஆறும் இந்தை சிலையரகு சென்றுமிலர் போய் ஒலித்த தேர்வேந்தர் தேர்ந்துமிலர் என்றும் இனி மனமும் இலை என்று இருந்தேன் இவன் ஏற்றின் நன்று மலர்குழல் சீதை நலம் பழுது ஆகாது என்றார். இது இந்த 8 வரின்ற மாதிரியே ஒரு அதேதான் நானும் இப்ப யோசிக்கிறேன். எஸ்கே இவ வந்து பிரிண்ட் பண்ண முடியலன்னு அப்படி போட்டாளா இல்ல திஸ் இஸ் ஹவ் ஆமா 3 4 அன்று 5 முதல் 6 7 8 சென்றமிலர் போய் ஒளிந்த தேர்வேந்தர் திருந்துமிலர் என்றும் இனி மனமும் இல்லை என்று இருந்தோம் இவன் ஏற்றினான் நன்று மலர்குழல் சீதை நலம் பொழுது ஆகாது என்றார். அன்று முதல் என்று வருது. அன்று சென்று என்று இன்னொன்னு நன்று. ஓகே, நன்று வந்து அடுத்த லைனா இருக்கலாம். அடுத்த லைன். ஆமா, அப்படிதான் நான் படிக்கிறேன். அன்று முதல் இன்றளவும் அன்று முதல் இன்று வரை ஆறும் இந்த அரசனும் இந்த சிலை அருகு இந்த சிவவில்லின் பக்கத்தில் சென்றுமிலர் சென்றதும் இல்லை போய் ஒளித்த ஓடி ஒளிந்து கொண்ட தேர்வேந்தர் தேதிரான மன்னவர் திரிந்தும் சிலர் திரும்பி வரவும் இல்லை. இனிமேல் என்றும் சீதைக்கு எப்பொழுதும் மனமும் இல்லை திருமணம் நிகழாது என்று இருந்தேன் என்று கருதியிருந்தோம். இவன் ஏற்றின் இந்த ராமன் இச்சிவதனுசை நானேற்றினால் நன்று நல்லதாகும். மலர்குழல் சீதை அப்பொழுது மலரணிந்த கூந்தலையுடைய சீதையின் நலம் கண்ணிமை அழகும் பழுது ஆகாது வீணாகாது என்றான் என்று கூறி முடித்தான். ராமன் வில்லை நானேற்றி வளைத்தால் சீதை இடர்கடல் நீங்கும் என்பது முன்பு ஜனகன் கூறியதை இப்பொழுது சதானனும் கூறி முடித்தான். எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. ரெண்டு பேரும் பேசியிருக்கா. ஓகே, பாடல் புரியுது. அடுத்தது விஸ்வாமித்திரன் முகக்குறிப்பை அறிந்த ராமன் வில்லினை நோக்கி எழுதல். 690. நினைந்த முனி பகர்ந்த எலாம் நெறி உண்ணி அறிவனும் தன் புனைந்த சடை முடி துலக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். வனைந்தனைய திருமேனி வளலும் அம்மாதவத்தோன் நினைத்த எல்லாம் நினைத்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். அம்முனி அந்த சதானந்த முனிவன் நினைத்து ஆலோசித்து பகர்ந்த எல்லாம் கூறியவற்றை எல்லாம் அறிவனும் ஞானியான கோசிகனும் நெறி உண்ணி முறைப்படி சிந்தித்து தன் சடை புனைந்த முடி சதானந்தன் கூறிய சொல்லுக்கு உடன்பட்டதை குறிப்பிக்குமாறு அழகிய தன் சடைமுடியை துலக்கி அசைந்தவனாய் போர் ஏற்றின் போர் செய்ய வல்ல காளை போன்ற ராமனது முகம் பார்த்தான். முகத்தை இந்த வில்லை நீ முறிப்பாயாக என்னும் குறிப்பில் நோக்கினான். வனைந்தது அணைய ஓவியத்தில் எழுதியது போன்ற திருமேனி வல்லலும் திருமேனி பொலிவுள்ள இந்த ராமனும் அம்மாதவத்தோன் பெருந்தவத்தை உடையவனான விஸ்வாமித்திரன் நினைத்த எல்லாம் எண்ணிய மனக்குறிப்பை எல்லாம் நினைத்து தானும் கருதி பிறகு அந்த நெடுஞ்சிலையை நெடிய அந்த சிவதனுசை நோக்கினான் பார்த்தான். நினைத்து முனி பகர்ந்த எல்லாம் நெறியுண்ணி என்றது தெய்வ இயல்பு வாய்ந்தவன் ஜனகன் மகன் என்பதனையும் அவளை அடைவதன் அருமைகளையும் இவன் ஏற்றின் நன்று என்று சதானந்தர் கூறியதையும் உட்கொண்டு வனைந்தது அணைய அல்லது வனைத்தால் அணைய என்னலாம் வில்லை நோக்கியது. அந்த வில்லை எந்த இடத்தில் பற்றி எடுக்கலாம் என்ற ஆலோசனையில் போர் ஏறு புட்குழி எம் பேராற்றை பெரிய திருமடல் 117. இதுல வந்து ராமர் வந்து விஸ்வாமித்திர அனுமதியை பார்த்து அவர் எழுந்து போற ஜீவகன்சம் எங்க பிடிக்கலான்னு சொல்லி எழுந்துக்கிறாரு. இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, இவங்க என்ன போட்டிருக்காங்க, இந்த வில்லை நீ முறிப்பாயாக எனும் குறிப்பில் போட்டிருக்கு. அவர் நாணி ஏற்றத்துக்கு தானே போடுறாரு, முறிக்கிறதுக்காக போலையே. இல்ல அந்த வில்லை முறிக்கிறதா தானே கதையும் இருக்கும். இல்ல முறிக்கிறதுனா உடைக்கிற அர்த்தம் இல்ல, வளைக்கிறது.
இல்ல வளைச்சாதானே நான் ஏற்ற முடியும். பட்டுன்னு உடைஞ்சதுன்னு ஒரு இது சொல்வா இல்ல அது ஒரு நான் ஏற்றும் போது உடையும். ஆனா கதைப்படி அந்த வில்லுக்கு நான் அருந்து போச்சு. நான் பூட்டினாதான் அவர் வந்து சண்டை போட முடியும். அந்த சனகர் வந்து அதை பயன்படுத்தி மற்றவங்களோட சண்டை போட முடியும். சோ அது யார் நான் போட்டுறதுக்காக கூப்பிடுவாங்க. ஆனா முறிப்பாயன் ஓகே, முறிக்கிறதுங்கிறது இல்ல இந்த இடத்துல வச்சுக்கலாம். முறிக்கிறது நாட வந்து ஏற்றணும். நான் ஏற்றுதல் வளைக்கிறதுங்கிற அர்த்தமா இருக்கும். வில்ல வளைச்சு நான் ஏற்றணும். சோ முறிக்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் வில்லை வளைத்து, அதுக்காக சொல்லியிருக்க. ஓகே ஓகே ஓகே. வில்லை வளைத்து அதான் முறிப்பாயாக என்று அவரை குறிப்பா தான் சொல்றார். சொல்லல, வாயால சொல்லல, குறிப்பா நோக்கிறார். ஒரு வளைத்தாரா ஒடித்தாரான்னு அதுவும் வருந்துரும். இப்போ துக்குழி ஊரேற்றை எந்த இடத்தில் பற்றி எடுக்கலாம் என்ற ஆலோசனையால் போரேறு. இது என்ன புக் மேடம்? பெரிய திருமடல்? ஆமா, எனக்கும் தெரியல அது என்ன. திருமடல் வந்து பார்ட் ஆஃப் 4000 திவ்ய பிரபந்தம். அப்படியா? பெரிய திருமடல். பெரிய திருமடல் எந்த ஆழ்வார் எழுதினாங்கிறது தெரியல எனக்கு. பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருமங்கை மன்னன் நினைக்கிறேன். தெரியல, பார்த்தாதான் தெரியும். கேட்டதில்லை இது நானு. பெரிய திருமடல் பெரிய உண்டு அது வந்து பெரிய திருமடல். திருமங்கை ஆழ்வார் இயற்றிய திருமங்கை ஆழ்வார் 4000 திவ்யபகத்துல ஒரு பகுதி. அதே சிறிய திருமடலும் இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களின் மடலேறும் முழக்கத்தை மீறி எழுதப்பட்ட நூல் நாராயணனை பாட்டு கலைஞர் கொண்டது. அதான் திருப்புட்குழின்னு ஒரு ஊர் கூட உண்டு. துக்குழி போரேற்றை. மூன்றாம் 2713 இருந்து 2700. பெரிய புராணம் அவ்வளவு பெரிய புக்கா? எது பெரிய புராணமா? இல்ல பெரிய திருவாய்மொழி அவ்வளவு பெரிய புக்கா? 4000 பெரிய திருமொழி இல்ல. பெரிய திருமொழி 1000 பாடல்கள் இருக்கலாம். ஓ, இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கிறது 4000 பாடல்களா மொத்தம்? 4000த்துல ஒரு போர்ஷன் இது. 12 ஆழ்வார் எழுதின ஃபுல்லும் 4000. அதுல ஒரே ஒரு ஆழ்வார் தான் 10 பாட்டு தான் எழுதியிருக்காரு, மதுரகவி ஆழ்வார். மத்த எல்லாரும் 200, 300, 1000 எழுதியிருக்காரு. நிறைய எழுதினது திருமங்க மன்னன் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் 108 திவ்ய தேசத்துல 106 என்னோ போயிருக்காரு. அவர் 105, 6 திவ்ய தேசமும் அவர் தான் போயிருக்காரு. எல்லா பெருமாள் மேலேயும் அவர் பாட்டு எழுதியிருக்காரு, பாசுரம் எழுதியிருக்காரு. அவர் விசிட் பண்ண எல்லா டெம்பிளையும் அவர் வந்து பாட்டு எழுதியிருக்காரு. ஓ, இது மாதிரி இதற்கு கேள்விப்பட்டது மடலேறுதல். என்னப்பா? அந்த பெரிய திருமடலுங்கிறது மடலேறுதல் சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. வழக்கம் மடல் ஏறுதல், கரெக்ட். சங்க வழக்கங்களில் தன் காதலியை அடைய முடியாத தலைவன் கடைசி முயற்சியாக ஊரார் தன் காதலை உணரும் பொருட்டு பனை மடல்களால் செய்யப்பட்ட குதிரை அல்லது யானை ஒன்றின் ஊர்ந்து தலைவியின் பெயரை பாடிக்கொண்டே செல்லுதல் மடலேறுதல், மடலூறுதல். இதுக்கு கேள்விப்பட்டதே இல்ல. கேட்டதே இல்ல. அதான் போலக்கு புட்குழியம் போர் ஏறுறது எடுக்கலாம். அது யார் பத்தி பாடுறதுன்னு சொன்னீங்க? என்னமா? இல்ல இப்ப அந்த திருமடலுக்கு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது யார் பத்தி பாடிட்டே போறது? அதாவது காதலன் காதலியை பத்தி பாடுறது. ஓகே. அவர் வந்து தன்னை வந்து காதலியாவும் நாம் பெருமாளை வந்து காதலனாவும் நினைச்ச நிறைய பாடல்கள் எழுதியிருக்க. அது மாதிரி நிறைய ஆழ்வார் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த பெரிய வந்து வழக்கத்துக்கு மாறானதுன்னு. ஏன்னா வழக்கமா காதலர் வந்து இந்த பெண்ணுக்காக மடலேறி பாடுவாங்க. ஆனா இந்த பெரிய திருமடல்ங்கிறது வழக்கத்தை மீறி பெண்கள் வந்து காதலன், அதாவது திருமால் தான் தன் காதலன் சொல்லி மடலேறுதல். நாயக்கி. அதனால பெண்கள் மடல் ஏறுவது மடல்னு சொல்லுவாங்களா? கரெக்ட், லெட்டர் தானே மடல். ஆமா. இல்லையா, மடல் ஏறுறதுன்னு வேற என்ன சொன்னாங்க இப்போ? எஸ்கே யூ செட் சம்திங். மடல்னா ஒரு பொருள் வந்து லெட்டர், ராமலட்சுமி சொல்ற மாதிரி. மடல் ஏறுதுன்னு பொருள். ஆனா இந்த மடல் ஏறுதுங்கிறது அந்த பனை மட்டைகளான இது வேற, இது வேற. ஆமா, பனை மடல்களால் செய்யப்பட்ட குதிரை அல்லது யானை ஒன்றின் அமர்ந்து ஊர்ந்து
தலைவியின் பெயரை பாடிக்கொண்டே செல்லுதல் மடல் ஊறுதல். இது வேற, அதான் இது வேற. மடலுக்கு இப்ப 2 பொருள். 2 பொருள் இருக்கு. ஆமா. ஓகே. அது என்ன சொன்னீங்க? பனைமட்டை. இருங்க, நான் அது லிங்க் அனுப்புறேன் பாருங்க. எனக்கு அது கரெக்டா படிக்கிறேன்னு தெரியல. பனை மடல்களால் செய்யப்பட்ட குதிரை அல்லது யானை ஒன்றில் ஊர்ந்து தலைவியின் பெயரை பாடிக்கொண்டே செல்லுதல் மடல் ஊறுதல். ஓ, இது எளிமையானதாகவும் தலைவனின் இறுதி முயற்சியாகவும் கருதப்படுகிறது. அது நிஜம் குதிரை யானை கிடையாது, மடல்களால் செய்யப்பட்ட. அது ஃபைனல் ஆக்ட் ஆஃப் டெஸ்பரேஷன் ஆகும். கரெக்ட். ஓகே, அதுக்கு ஒரு பொம்மையா இருக்கும். தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில ஒரு பொம்மையும் இருக்கு அதுக்கு. பொய்க்கால் குதிரை மாதிரி. ஓகே. நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நீங்க அனுப்பிச்ச லிங்க்ல அப்புறம் படிக்கணும். தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில போட்டோஸ் தான் இருக்கு. ஓ, ஒருவேளை அந்த லெட்டர் வச்சுட்டு டிராவல் பண்றது மடல் ஊறுதலா? இல்ல அது வந்து அந்த பனைமட்டைய 2 பொருள்ல வருது இந்த இடத்துல. மடல்ங்கிறது ஒரு கடிதம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பனைமட்டை மாதிரி அதுல செஞ்சு அத எல்லாருக்கும் தெரியற மாதிரி அவன் அது அப்படி இழுத்துட்டே அது உட்கார்ந்து ஒரு மாதிரி இழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பொய்க்கால் குதிரை மாதிரி பழைய மூவில பாத்திருக்கேன். அது தரையோட போகும், அது மேல அதுல ஏதோ உட்கார்ந்து போவா மாதிரி இருக்கும். ஏதோ ரொம்ப பழைய மூவி பாத்திருக்கேன். அதாவது அது வந்து என்ன சொல்றது, கடைசி ரொம்ப அவமானமான விஷயம், வேற வழியே இல்லாம அப்படி செய்யறதுனால போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பனைமொட்டைய நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து நல்லா வெட்டும், அது ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப்பா இருக்கும். போரேற்றை. ஓகே, அடுத்த பாட்டு. இது கலிவிருத்தம் 691. பொழிந்த நெய் ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கனல் என்ன எழுந்தான் அழிந்தது வில் என விண்ணவர் ஆர்த்தார் பொழிந்தனர் ஆசிகள் முப்பகை வென்றார். பொழிந்த நெய் ஒரு சேர சொரிந்த நெய்யாகிய ஆகுதி வாய்வழி, ஆகுதி வீழ்ந்த இடத்திலிருந்து பொங்கி மேல் எழுந்த கொழுங்கனல் என்ன நன்றாக எரிகின்ற நெருப்பு போல எழுந்தான். ராமன் சிவனந்தசு வைத்துள்ள இடத்தை நோக்கி செல்லலானான். விண்ணவர் அப்பொழுது தேவர்கள் ராமன் வில்லை முறிப்பது உறுதி என துணிவால் வில் அழிந்தது என சிவதனுசு முறிந்து விட்டது என்று ஆர்த்தார் ஆரவாரம் செய்தார்கள். முப்பகை வென்றார். காமம், வெகுளி, மயக்கம் என்ற 3 உட்பகைகளையும் வென்ற முனிவர் ஆசிகள் ராமனுக்கு வாழ்த்துக்களை மொழிந்தனர் கூறினார்கள். முனிவனது குறிப்பு தன் வீரத்தை தூண்டியது அவ்வில்லை நோக்கி ராமன் உடனே எழுந்தான் என்பது வேள்வி நெருப்பில் ஒரு சேர பொழிய பெற்ற நெய்யின் ஆகுதி. ராமனது வீர கனலை தூண்டிய முனிவனது குறிப்பு நோக்கிற்கு ஏற்ற ஓமையாயிற்று. நெய் பெய் தீயின் எதிர்கொண்டு குறுந்தொகை 106. வேள்வி கனல் ஓமையால் தூய்மையும் நன்மையும் தோணிக்கும் 26வது பாடல். இதுல ராமர் அந்த வில்ல கண்டிப்பா முறிக்கதான் போறாரு. அதாவது இவங்க வந்து என்னன்னா ராமர் வந்து வளைக்கணும்னு இல்ல, ராமர் கழிப்பட்டா வில்லு அழிந்தது என்ன, அந்த வில்லே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தேவர்கள் ஆரவாரம் செய்யறாரு. அவர் எழுந்த மேம் இதுல அந்த சிவபெருமான் வந்து அந்த வில்லையே ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க, அதுவும் தெரியல. இல்ல அது சொல்றாளேமா, ஒரு இவரோட முன்னோர் ஒரு அரசர் கிட்ட அந்த சிவதனுசு அதான் அவங்க கிட்ட ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறேன். அதுக்கு ஒரு கதை வரணும்னு தெரியும், அதனால இல்ல. நான் போன வாரம் படிக்கும்போது நான் சொன்னல, அது கூகுள்ல போட்டிருந்த கதை. அது வந்து சிவன் ஒருத்தர் கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து மாறி மாறி இவங்க கிட்ட வந்திருக்கு. அந்த மாதிரி அது கரெக்ட். ஆனா ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா எல்லாரும் நானே சண்டை போட முடியாது, அதுக்கு பதிலா இந்த வெப்பனை தரேன், ஆயுதத்தை தரேன், நீங்க சண்டை போடுங்கன்னு கொடுத்துருப்பாரு. இல்ல அது அப்படி சண்டை போடுங்க அப்படி இல்ல, எனக்கு தெரியல. இன்னொன்னு என்னன்னா அது பெருமாள் சிவன் எல்லாமே நம்ம வந்து
முப்பெரும் கடவுள் மாரி சொல்றோம் இல்லைங்களா? அவங்களோட இத ஏன் வந்து ஒரு மன்னருக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி கேட்கிறேன். ஏன்னா அவங்க ஏதாவது தவம் மாரி ஏதாவது செஞ்சு கேட்டாங்களா? இல்ல அப்படி ஏதாவது ஒரு கதை இருக்கா சிவன் அப்படின்ற வந்து மாரி. தேவரத்தன் அரசருக்கு ஜனகரோட முன்னோருக்கு கொடுக்கிறாரு. ராமலட்சுமண கேள்வி ஏன் கொடுத்தாருங்கிறது. நான் வந்து ஆன் லைட்டர் வெயின் சொல்றேன், பின்னாடி நடக்க போற கதைக்காக முன்னாடியே கொடுத்து வச்சாருன்னு சொல்றேன். நான் என்ன நினைக்கிறேன், அது யாரோட பொசஷன்லயாவது இருக்கணும். அதனால இவர் வந்து தகுதியானவர்கள் நினைச்சு கொடுத்திருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிவபெருமானோடது யாரும் எடுக்கவும் கூடாது அப்படின்ற மாரி ஒரு இது சொல்லுவாங்க. சிவ சிவ சொத்துக்குள்ள நாசம் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க. அவரே தானே கொடுக்கிறாரு. அவரே தானே கொடுத்திருக்காரு. அதுதான் மேம் நானும் கேக்குறேன். அவரே கொடுத்தாரு. குடுத்திருக்கிறாரு அப்படின்றபோது அது ஏதாவது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமோ? அதுக்கு பிஹைண்ட் த ஸ்டோரி அப்படின்ற மாரி இல்ல அது கேக்குறேன். வேற கைகளுக்கு போய் ஏதாவது கெடுதல் ஆயிட போறது அப்படின்னுட்டு நல்ல அரசர்கள், நல்ல குலவழி தோன்றிய மன்னர்கள் கிட்ட கொடுத்தா அவங்க பத்திரமா அதை பாதுகாப்பாங்கன்ற எண்ணத்துல கூட கொடுத்திருக்கலாம். ஆனா அதே சேம் ஸ்டோரி இதுல பார்க்கும்போது ஏன் அந்த வில்ல முறிக்கணும்னோ இல்ல வளைக்கணும்னோ ஒரு பர்சனை தேடி சீதையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது அவ்வளோ பெரிய ஒரு இதா இருந்ததுன்னா உங்களோட சொத்து மாதிரி இல்ல ஒரு இதா பெருமையா தானே நினைப்பாங்க. அத வந்து இந்த காம்படிஷன் மாதிரி ஒரு இதுக்கு ஏன் யூஸ் பண்றாங்க அப்படி? சீத்தை வந்து அதை விட பெரிய சொத்து அவருக்கு. அவளை அடையணும்னா இந்த சொத்து மாதிரி இருக்கிற இந்த வில்ல வளைச்சு பண்றவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். ராமலட்சுமி, எனக்கு இன்னொரு கேள்வி வருது இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம். முதல்ல சிவன் வந்து தேவதத்தன் அரசனுக்கு கொடுத்தப்போ அப்ப அதுல நான் இருந்ததா இல்லையா? நான் இல்லாத இருக்காது. அப்ப எப்ப அந்த நான் உறிஞ்சுது? அது ஒரு கதை போட்டிருக்கு. என்னன்னா அந்த தேவச்சித்தன் செய்யும் போது 2 வில்லு செய்திருக்காரு. ஒன்று சிவனுக்கும் விஸ்வகர்மா செய்யும், ஒன்னு சிவனுக்கும் ஒன்னு திருமாலுக்கும் கொடுத்திருக்காங்க. அது சிவனும் திருமாலும் மாறி மாறி சண்டை போட்டு உலகம் ஃபுல்லா ஒரே நாசம் பண்ணிருக்காங்க. அதனால அந்த அமைதி வேண்டி சிவனோட வில்ல வந்து சிவன் இனிமே நான் அதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல வந்து கடைசியா அவர் பயன்படுத்துனது தட்சனோட யாகத்துல. அதன் பிறகு அந்த யாகம் முடிச்ச பிறகு தன்கிட்ட இருந்தா இதனால இதுதான் அதிகம் வருதுன்னு சொல்லிட்டு தேவநாதன், அதாவது ஜனகரோட வம்சத்துல வந்தவர்கிட்ட கொடுத்திருக்காரு. தேவநாதன் அதை பத்திரமா வச்சிருந்ததுனால இனிமே அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். இல்ல, எப்போ அது முதல்ல உடைஞ்சது? நான் ஏற்றுதானே ராமர் வந்திருக்காரு. இப்போ அவரு இல்லாம இருந்தது எப்படி? ஒருவேளை தட்சனோட போர்ல அருந்திருக்கும். அதான் கடைசி போர். அது இல்லைன்னாலும் யூஸ் பண்ணாத டைம் அது எடுத்து வச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் மேம். நான் ஏற்றுதான் மேபி ஒரு டைம் ஏதாவது திரும்ப யூஸ் பண்ணும்போது அது பண்ணுவாங்களோ தெரியல. அது யூஸே பண்ணல தானே, அதுதான் நாணேற்ற முடியாம தானே யூஸ் பண்ணாததுனால இப்ப திரும்ப நாணேற்றதுக்காக இந்த ஒரு இது சொல்றாங்க அப்படின்னு தோணுங்க. இருக்கலாம். அப்படியேதான் போட்டிருக்கு. அந்த நீங்க சொன்னதான் போட்டிருக்கு. சிவதனுசை சிதையால் மட்டுமே கையாள முடிஞ்சது. அதனால் ஜனகர் தனது மகனின் சுயம்பரத்திற்கு சிவதனுசின் நான் ஏற்றுவதையே போட்டியாக வைத்திருந்தார். சிவதனுசின் பழமை காரணமாகவும் பயன்படுத்தாமல் இருந்தமையால் ராமன் சிவதனுசின் நான் ஏற்றும் போது தனுசு உடைந்தது. ஆனா நீங்க அதுக்கு அடுத்து இன்னொரு கதையும் வருது. சிவபெருமானுடைய தனுசை உடைத்தமைக்கு ராமனோடு சண்டையிட்டார் பரசுராமர். இது எங்க வருதுன்னு தெரியல. நிறைய கிளைக்கதையா நல்லா இருக்கு. எவ்வளவு கிளைக்கதை வருது. ஆனா இது இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். சிவனும் திருமாலும் சண்டை போட்டாங்க, அதனால நிறைய இதாச்சு அப்படின்றது. ஏன்னா பக்தர்கள் தான் சண்டை போடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதான் நான் மாத்தி சொன்னேன். எல்லாம் சண்டை போட்டுற போறான்னு பத்திரமா கொடுத்தாருன்னா அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. இது நான் கேட்டதில்ல. நானும் இது கேள்விப்பட்டதே இல்ல. இது வந்து எங்க இருக்குன்னா, அப்புறம் எனக்கு இது பார்க்கும்போது இது கேட்கும்போது இன்னொரு டவுட் வருது. யூஸ்வலா அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த இதுல வந்துட்டு பிரம்மா, சிவன், விஷ்ணு சொல்லும்போது இப்ப யாருக்கெல்லாம் வந்து சிவபெருமான் வந்து அருள் கொடுத்து இல்ல அவங்க தவத்துக்காக இவங்க ஒண்ணு பண்றாங்களோ அவங்கள அழிக்கிறதுக்கு திருமால் வர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராவணன் ஆகட்டும், ராவணன் வந்து பயங்கர சிவபக்தர். ஐயப்பன் கதையே அதானே. சிவன் வந்து அந்த பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துருவார். அவன் வந்து சிவனையே அழிக்க ஓடி வரைச்சு விஷ்ணுட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதும் விஷ்ணு மோகினி மாதிரி வந்து பஸ்மாசுரனை ஏமாத்தி அவனை அழிச்சுட்டு
இல்ல அது அதுதான் மேம். ம், ஓவராலாவே ம், நெறைய இந்த அரக்கர்களோட லிஸ்ட் சம்திங் அது மாரிலாம் சொல்லும்போது ஓவராலாவே ம். சிவபெருமான் ஒரு அருள் குடுக்குறாரு. அத வந்து திருமால் வந்து அழிக்கிறாரு அந்த பெர்சன. அது ஆமா. வந்து ஒரு ஒரு ஃபன்னுக்காக ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல் கூட பார்த்தேன். நீங்க எத்தன பேர அழிச்சிருக்க அப்டி சொல்லி கேட்கும்போது, சம் நம்பர் சொல்லுவாங்க. நீ அப்ப இத்தன பேர விட்டுட்ட அப்டின்னு சொல்லிட்டு, நான் அத வந்து குரூப்ல ஷேர் பண்றேன் மேம். ஏன்னா, திரும்ப அழிக்க முடியாத நெறைய அரக்கர்கள் இன்னும் இருக்காங்கன்ற மாதிரி அந்த இது வரும். ஓகே. ம். அதாவது அதாவது ஏன்னா உலகத்துல நல்லதும் கெட்டதும்ன்றது ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். அதனால இறைவன் சிவன் நினைச்சா எல்லாத்தையும் ஒரேடியா கூட அழிச்சிடலாம். அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுதான் முயற்சி பண்ணுவாங்க. தேவருக்கும் அரக்கர்களுக்கும் நல்லது கெட்டது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு. எல்லா கதையிலயும் அப்படிதான் வரும். அவங்க வந்து ஒரேடியா இறங்கி எல்லாத்தையும் ஒரேடியா அழிக்கிறது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதாவது அரக்கர்கள் இருந்து அதுக்கு தவம் செஞ்சா கூட சிவன் வரம் கொடுப்பாங்க அவங்களுக்கு. அது கரெக்ட். என்னோட கொஸ்டின் என்னன்னா, காத்தல்னு வரும்போது அது பெருமாளுக்கு தானே சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அழித்தல் தானே சிவனுக்கு. ஏன்னா இதுல ம். வந்து சிவன் குடுக்குறாரு, பெருமாள் அழிக்கிறாருன்றது அந்த இதுக்காக கேட்டேன் நானு. பெருமாள் அழிக்கிறார்னு வந்ததே கிடையாதுல்ல. இல்ல மேம் பெருமாள் தானே ஒவ்வொரு தடவையும் அவதாரம் அரக்கர்களை எடுத்து சொல்றாங்க. அந்தந்த ராவணன் அரக்கர்களை அழிக்கிறது ராமர் தானே, அது சொல்றான். ஓ, தீய சக்தியை வதைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, சிவன் வந்து எல்லா தேவர்களையும் விட சிவனை குறித்து ஒரு தவம் பண்ணா அவர் ரொம்ப சீக்கிரம் வரம் கொடுத்துருவார். குடுத்துருவாரு. ஆமா. அவர் அதுவும் எதையும் டக்குன்னு யோஜனை பண்ணி கொடுக்க மாட்டார். தவம் பண்ணாங்க, வந்து கேட்டா கொடுத்துட்டேன், அந்த மாதிரி கொடுத்துருவார். அதுல மோஸ்ட்லி அரக்கர்கள் ராட்சசர்கள்லாம் வந்து சிவ சிவபக்தர்களா தான் இருப்பாங்க. ராவணன் எல்லாருமே ரொம்ப சிவபக்தர்கள். அவங்க வந்து தபஸ் பண்ணி சிவன் கிட்ட வரம் வாங்கிடுவாங்க. என்ன தொட்டா பஸ்மமா இன்னும் நான் இந்த முனிவர்கள்லாம் அழிச்சிடணும் அப்படி இப்படின்னு விதவிதமா வரம் வாங்கிட்டதுனால அது ரொம்ப அவங்க ஓவரா போயிடுவாங்க. அந்த வரத்தை வச்சுட்டு ரொம்ப அநியாயம் பண்ணும்போது அப்ப திருமால் வந்து அவர்களை அழிப்பாங்க. அப்படி கதைகள் இருக்கு. ஆனா நம்ம ஜென்ரலா நம்மளோட எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, சிவன்னாதான் ஒரு பயம். திருமால்லாம் வந்து நமக்கு ஒரு பிளசண்டா காப்பாத்துறார். இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே கான்ட்ரடிக்டா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா பெருமாள் வந்து அழிக்கிறது ஒன்லி தீய சக்தியை மட்டும்தான். அதான் அது கரெக்ட் மேம். ஓவராலா எல்லாமே வந்து அப்படிதான். இரண்யன் அழிச்சார், ராவணன் அழிச்சார், அது எல்லாமே தீய சக்தி. பஸ்மாசுரன் அழிக்கிறது எல்லாமே தீய சக்திகளை தான் அவர் அழிப்பார். கரெக்ட். சிவனுக்கும் அதே தானே மேம். இப்ப அழித்தல்னு சொல்லும்போது அவரும் அதே மாதிரி அழிக்கிறவர் தானே. இல்ல அந்த அழித்தல் வேறன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சிவன் வந்து எல்லாருமே அழிப்பார்னு நினைக்கிறேன். பிரளயம் கொண்டு வர்றது அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இல்ல, ஆனா எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு கேள்வி. இப்போ சிவன் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிங்கிற மாதிரி ஒரு வில்லு நான்ல அந்த வளைஞ்சு இருக்கிறது தான் வில்லு. நான்கிறது வந்து 2 எண்டையும் சேர்த்து ஒரு கயிறு மாதிரி கட்டிருக்குமே, அதுதானே நான். ஆமா, ஆமா வில்லு இருக்க நூல் நான். நூல் அதுதானே நான். கரெக்ட். மேடம். ஓகே ஓகே. அந்த நான்ல தான் அம்ப செட் பண்ணி அதை எய்யணும். நானை இழுத்து அந்த நான் வந்து பூட்டாம இருந்திருக்கு. நான் பூட்டாம இருக்கு. கரெக்ட். ஓகே. இல்ல பேசிக் டவுட் சொல்லுங்க. அடுத்து போ மேடம். 692. மங்கையரின் மனநிலையும் வாய்மொழியும். தூய தவங்கள் தொடங்கிய தொல்லோன் ஏயவன் வல்வில் இருப்பதன் முன்னம் சேழை மங்கையர் சிந்தைதொரு எய்யா 1000 வில்லை அணங்கன் இருத்தான். தூய தவங்கள் புனிதமான தவங்களை தொடங்கிய தொல்லோன் தொடங்கி முடித்த பழமையான கோசிக முனிவனால் ஏவப்பட்ட ராமன் வல்வின் இருப்பதன் முன்னம் இந்த வலிய வில்லை கையில் எடுத்து முடிப்பதற்கு முன்னே அணங்கன் மன்மதன் சேயிழை மங்கையர் செவ்விய அணிகள் பூண்ட பெண்களின் சிந்தைதொரு எய்யா மனந்தோறும் மலரம்புகளை எய்து 1000 வில்லை மிக பல விற்களை இருத்தான் முடித்தான். ராமன் சிவதனுசை கையில் எடுக்கச் சென்ற பார்த்த மங்கையர் பலரும் காமதேவரின் மலர் கணக்கு இலக்காயினர் என்பது. தொடங்கிய பெருந்தவங்களை விடாது செய்து முடித்த முழு வெற்றியையும் பெற்ற முதியோன் ஆதலின் தூய தவங்கள் தொடங்கிய தொல்லோன் என்றார்.
மறுபடியும் ராமர் தான் சொல்றாங்க. கம்பருக்கு ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு தோன்றது எனக்கு. ஆமா. அவர் ஒரு வில்ல எடுக்கிறதுக்கு முன்னாடியே 1000 வில்ல அவர் விட்டாரா? எப்படி எழுதுறாரு 1000 பாருங்க. அதுவும் அங்க இருக்கிற மங்கையர்கள் எல்லாமே அந்த மாதிரி. காமதேவனோட வில்லு சீதைக்கு பட்டு எவ்வளவு போட்டி இல்ல பாவம். இதுல ஒரு சந்தேகம். ஏயவன் வல்வில் இருப்பதன் முன்னம் ஒரு வலிமையான வில் இருக்கு. 1000 வில்லை அணுக நிறுத்தான். 1000 அம்புகள் தானே வரணும். 1000 காமதேவன் அம்புகள் காமன் அந்த மாதிரி காமதேவன். பண்ணான். அந்த 1000 பெண்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் இல்ல மேடம், பிற்காலத்துக்கு 1000 அம்பு தானே விட்டா மாதிரி இருக்கணும். 1000 வில்லா விட்டாங்க. அது அந்த இதுக்காக இந்த இடத்துல poetic-காக மலை செய்வாங்க. அம்புகள் தானே போட்டிருக்கு. இல்ல அது கீழே 1000 இல்லைன்னு சொல்றாங்களா, அது கேக்குறாங்க. பட் நம்ம இந்த இடத்துல அம்புகள்னு எடுத்துக்கணும் இல்லையா? இல்ல Okay. எஸ்கே மிக பல விற்களை முறித்தான். முறிக்கிறது வளைக்கிறது இல்லையா? சோ அதனால வந்து காமதேவன் வந்து Okay. 1000 வில்ல வளைக்க ஆரம்பிக்கிறான். அங்க ராமன் வில்ல எடுத்த உடனேயே இங்க காமதேவன் 1000 வில்ல வளைக்க ஆரம்பிக்கிறான். 1000 பெண்கள் மேல போடுறதுக்கு. மலர்கணைக்கு இலக்காயினர்னே போட்டிருக்கேன். இலக்கம் ஆயிட்டங்க அப்புறம். ராமன் சிவதனுசை கையில் எடுக்க சென்ற போது பார்த்த மங்கையர் பலரும் காமதேவனின் மலர்கணைக்கு இலக்காயிட்டாங்க அவங்க. அதாவது காமதேவன் வந்து அம்பு விட்டு 1000 வில்ல உடைச்சிட்டாங்க. ஆமா, ராமர் ஒரு வில்ல உடைக்கிறதுக்கு முன்னாடி காமதேவன் 1000 வில்ல உடைச்சிட்டாங்க. அவர்கள் மனசெல்லாம் ராமன்கிட்ட போயிடுத்துன்னு எடுத்துக்கணும் அந்த கம்பேரிசன். லிட்டரலா அம்புன்னு எடுத்துக்காம அவர்கள் மனசெல்லாம் ராமன் பால் போயிடுத்து. ஓகே. அடுத்தது வாசிக்கலாமா? காணும் நெடுஞ்சிலை கால் வலிது என்பார் நானுடை நங்கை நலம் கிளர் செங்கேல் பாணி இவன் பட செங்கை படாதேல் வாழ்நுதல் மங்கையும் வாழ்வு இழல் என்பார். சில மாதர் காணப்படுகின்ற நெடுஞ்சிலை நீண்ட இந்த வில் கால் வலிது என்பார். அடிப்பகுதி வலிமையுடையது என்று சொல்வார்கள். நானுடை நங்கை சில மாதர் நாணத்தை உடைய சீதையின் நலம் கிளர் அழகு விளங்கும் செங்கேல் பாணி சிவந்த கையில் இவன் பட செங்கை இந்த ராமனது நீண்ட கைகள் படாதேல் பற்றாமல் போனால் ராமன் சீதையை பாணி கிரகணம் செய்யாவிட்டால் வாழ்நுதல் நங்கையும் ஒளியுள்ள நெற்றி படைத்த சீதையும் வாழ்வு இழல் இனி வாழ்வு அற்றவளே என்பார் என்று சொல்வார்கள். நங்கையும் உம்மை ராமனும் வாழ்விலன் என்பதை குறிக்கும். நங்கை வாழ்விலல் என்பதற்கு சீதை மனமின்றி கன்னியாகவே இருக்க வேண்டியவள்தான் என்ற கருத்து புலனாகும். இதுவரை ஆற்றல் மிக்க அரசர் பலரும் தோற்றோடிய செயலை அறிந்தவராதலால் இந்த குமரனும் அத்தகையவன் ஆவானோ என்று மாதர் இறங்கி கூறினர். இது புரியுதுல்லைங்க? இவன் எங்க ஒடிக்காம போயிட்டா அப்ப சீதைக்கு திருமணமே ஆகாதேன்னு நினைக்கிறா அவங்க எல்லாம். அடுத்தது கரங்கள் குவித்து இரு கண்கள் பணிப்ப இருங்களிறு இச்சிலை ஏற்றிலன் ஆயின் நரந்த நரை குழல் நங்கையும் நாமும் முருங்கு எரியில் புகம் மூழ்கதும் என்பார். கரங்கள் குவித்து சில மாதர் தம் வழிபாடு தெய்வங்களை நினைந்து தம் கைகளை கூப்பிக்கொண்டு இருங்களிறு ஆண் யானை போன்ற இக்குமரன் இச்சிலை இந்த வில்லை இரு கண்கள் பணிப்ப எங்களுடைய இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரியுமாறு ஏற்றிலன் ஆயின் நான் ஏற்றாமல் போவானேயானால் நரந்தம் நரை கஸ்தூரி மனம் கமலும் குழல் நங்கையும் கூந்தலை உடைய சீதையும் நாமும் முருங்கு எரியில் எரிக்கும் நெருப்பில் புக அழுந்தி மூழ்குவோம் என்பார் என்று சொல்வார்கள். இக்குமரன் வில் இருக்காவிட்டால் சீதை கன்னியாகவே இறக்க வேண்டி வரும். அதைவிட நெருப்பில் பாய்ந்து உயிர் விடுதலை மேலானது. நம் அன்பான தோழி அவ்வாறு செய்தால் நாமும் அவளோடு எரி புகுந்து இறப்போம் என்றார் சில பெண்கள். நரந்தம் கஸ்தூரி நரந்தம் அரைப்ப நறுஞ்சாந்து மருக மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எதுல வருது? மதுரை காஞ்சி 14 கிழக்கு நூல்கள் ஒன்றும் இல்ல. மதுரை காஞ்சி வந்து சிலப்பதிகாரமா? மதுரை காஞ்சி சிலப்பதிகாரமா இருக்கலாம்.
மேம் இப்ப காஞ்சின்றதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா? காஞ்சிபுரம் சொல்லுவாங்கல்ல. காஞ்சிபுரம். ஆமா. அது வேற ஏதாவது இருக்கா பேரு? வேற இருக்கானே? இல்ல ஏன் மதுரை வேற, காஞ்சிபுரம் வேற? அது 2ம் மதுரை, காஞ்சின்னு இருக்கு. இல்ல அந்த அதுக்காக. ஆக்சுவலா பத்துப்பாட்டு எனக்கு தொகுப்பு தெரியல. பட் பத்துப்பாட்டுல வர ஒரு நூலா மேடம்? சிலப்பதிகாரம் 3 ஊர்ல நடக்கும். புகார்ல ஆரம்பிக்கும். இல்ல அதுக்கப்புறம் மேடம், இது வந்து சங்கத்தமிழ் பாடல் தொகுப்பான 10 பாட்டு தொகுப்பில் வரும் பாடல் பத்துப்பாட்டு. மதுரை காஞ்சி, பாட்டே ஒரு மாங்குடி 18 மருதனார். பாடல். சரி சொல்லு. ராமலட்சுமி, காஞ்சிங்கிறது ஒரு முறையான செய்யுள் வகை. ஓகே. இப்ப கலி விருத்தம்லாம் சொல்ற மாதிரி அந்த காஞ்சிங்கிறது ஒரு செய்யுள் வகை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே மேம். மாங்குடி மருதனார் எழுதிய பாடல்கள் மாங்குடி மருதனார். 10 பாட்டுல வர நூல்கள். அந்த 10 பாட்டுல வர்றது திருமுருகாற்றுப்படை, பெருநூறாற்றுப்படை, சிறுநூறாற்றுப்படை, பெரும்பாறாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகிறார். அது 18 கீழ்கணக்கு நூல்கள் இல்லையா? 10 பாட்டு மேடம். 10 பாட்டு. ஓகே. ஆமா. 10 பாட்டு 18 கீழ்கணக்கு நூல்ல ஒண்ணுன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், 17 கீழ்கணக்கு வேற. நாலடியார், இன்னா நாலடியார், திருக்குறள் அதெல்லாம் 18 கீழ்கணக்கு. 10 ஆமா. பாட்டு நம்ம 8 தொகையில 8 தொகை வந்து இந்த நற்றின அது. இல்ல மேடம், 10 பாட்டு தனி, 8 தொகை தனி, தனி. 17 கீழ்கணக்கு. அது 17 மேற்கணக்குல வந்து 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்து வரும். ஆமா 18 36 இருக்குது. நம்ம 17 மேற்கணக்கு இருக்கு. அந்த 18 மேற்கணக்குல 8 தொகையும் 10 பாட்டும் வரும். அது 10 + 8 மேற்கணக்குல வருது. கீழ்கணக்குல நாலடியார், திருக்குறள்லாம் வருது ஆமா. இல்லையா? கீழ்கணக்குல நாலடியார், திருக்குறள் வரல. திருக்குறள், ஆசாரக்கோவை, ஏலாதி அதெல்லாம் வருது. கரெக்ட். ஆமா. ஓகே ஓகே. திருக்கழுகம் அதெல்லாம் வரும். கரெக்ட். ஆமா. எல்லாம் தரவா இருக்கீங்க இதுல. இல்ல மேடம், தேடி பார்த்து எடுத்துட்டு இருக்கேன் நானு. இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சதுதான். இப்ப கொஞ்சம் மறந்து. எனக்கு 8 தொகை மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த பாட்டு ஒண்ணு வரும், அந்த 8 தொகை பாட்டு. அந்த பாட்டு மனப்பாடம் பண்ணியாச்சு ஸ்கூல்ல 10ஆம் கிளாஸ்ல. அதான் சின்ன கிளாஸ்ல இதெல்லாம் வருமே. 18 கீழ்கணக்கு நூல்களை எழுதுக. படிச்சிருக்கோம். பட் இவ்வளவு பைஹார்ட்டா சொல்ற அளவுக்கு எனக்கு ஆமா ஞாபகம் இல்ல. இல்ல, அந்த 8 தொகை மட்டும் அந்த பாட்டு இருக்குல்ல, நற்றினை நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு ஆமா கரெக்ட். அந்த பாடல், அந்த பாட்டு மட்டும் மனப்பாடமா ஞாபகம் இருக்கு 10ஆம் கிளாஸ்ல இருந்து. மற்றதெல்லாம் ஞாபகம் இல்ல. அது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இன்னும்? எனக்கு ஞாபகம் இல்ல. அப்போ ஸ்கூல்ல அடிச்சு திருக்கி வச்சு மனப்பாடம் பண்ண வச்சுட்டாங்கல்ல. இதுல வந்து கலி விருத்தம், ஆசிரியர் விருத்தம்னு நம்ம இப்ப படிக்கிறோம் இல்லையா? அதுல கலி விருத்தம்ன்றது வந்து மத்தவங்க சொல்றது, ஆசிரியர் விருத்தம்ன்றது கம்பர் சொல்றது, அந்த மாதிரியா? அது ஒரு செய்யுள் வகைன்னு நினைக்கிறேன். நான் தெரியல. இல்ல, ஆசிரிய விருத்தம் தான். ஐ திங்க் ராமலட்சுமி சொல்ற பாயிண்ட் இருக்கு. அப்படியா? விருத்தம்னா அது ஒரு பாடல் வகை இல்லையா? இருக்கலாம். பார்க்கலாம், அது பார்க்கலாம். கலி விருத்தம் தமிழ் பாவினங்களில் ஒன்றான விருத்தத்தை, அதான் விருத்தம்ங்கிறது ஒரு வகையான பாடல். இல்ல, ஆசிரிய விருத்தம்னு வருது இல்ல? அதான் கலி விருத்தம், ஆசிரிய விருத்தம் நிறைய அதுல நிறைய சப் கிளாஸஸ் இருக்கு. துணை விருத்தத்தின் வகைகளில் ஒன்று. கலி விருத்தம் விருத்தத்தின் வகைகளுள் ஒன்று. இது அளவடிகள் 4 சீர் 4 கொண்டு அமையும். அவற்றில் எதுகை அமைந்திருக்கும். 4 அடிகளும் சந்த ஒழுங்கு இடம் பெற்றிருக்கும். கலி விருத்தம் காப்பியங்களில் பரவலாக காணப்படுகிறது. அந்த வள்ளல், கொள், வெள்ளம், பிள்ளை அப்படின்னு எள்ளுன்னு வருது இல்லையா? 2வது அந்த எதுகை இருக்கும் கலி விருத்தத்துல அப்படிங்கிறாங்க. ஆசிரியப்பா ஆசிரியப்பா வந்து அந்த ஒரு அடியில வந்து 6 சீர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஆசிரியப்பா போட்டிருக்காங்க. அதுக்கு 7-8 இது இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணா அது ஆசிரியப்பால வரும். அதுக்கு முதல் 7 வரைக்கும் 4 சீர் இருக்கணும், கடைசி வரைக்கும் 3 சீர் இருக்கணும், ஏகாரத்துல முடியணும், அப்படின்லாம் நிறைய வரும். ஆமா, அது நன்னூல் இருக்குல்ல மேம், அதுலதான் வந்து ஒரு புக் எப்படி இருக்கணும்ன்றது போட்டிருப்பாங்க. வெண்பா வகைன்னே இருக்குமே. வெண்பா வகை, வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா அப்படின்லாம் இருக்குமே. ஆசிரிய விருத்தத்தின் இலக்கணமே இப்ப நிறைய இருக்கு. பெரிய சப்ஜெக்ட் அது. அந்த கவிதை வகைகள் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். செய்யுள் வகைங்கிறது. செய்யுள் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னே ஒண்ணு இருக்கும். வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொல் என முன்பு கொடுப்பதை அல்லால் வெள்ளம் அணைத்தவன் பிள்ளை எடுத்து இப்பிள்ளை முன்னிட்டது பேதமை என்பார்.
வள்ளல் கொடுக்கும் குடமுடைய சனக மன்னன் மனத்தை சீதையின் திருமணத்தை செய்ய மகிழ்ந்தனன் என்றால் விரும்பியிருப்பான் என்றால் முன்பு இந்த ராமனை கண்டவுடனே முதலில் தானே கொள் என இச்சீதையை மணந்து கொள்க என்று கொடுப்பதே அல்லால் அவளை கொடுப்பதை விட்டு வெள்ளம் அணைத்தவன் கங்கையை தன் சடையிலே தாங்கிய சிவனது வில்லை எடுத்து வந்து இப்பிள்ளை முன் இட்டது அதை நானேற்றி வலிக்குமாறு இந்த குமரன் முன்னே வைத்தது பேதைமை என்பார் அறிவீனமே என்று சொல்வார் சிலர் மாதர். சீதையின் மனத்தை முடிக்க வேண்டுமென்ற எண்ணம் சனகனுக்கு இருந்திருந்தால் தக்க வரன் வந்தபோது அவளை அவனுக்கு மனம் முடிக்க வேண்டும். அதை விட்டு சிவவில்லை வளைக்க வேண்டும் என்பது முறையற்றது. இதனால் ஒன்று அவனுக்கு சீதையின் திருமணத்தில் விருப்பமில்லாதிருக்க வேண்டும், அல்லது அவன் அறிவற்ற மூடனாக இருக்க வேண்டும். நல்லா இருக்கு. சொல்றான். அந்த காலத்துல இப்படி எல்லாம் நினைச்சிருக்காங்களே பாவம். இது நான் ஊர்ல கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் பொண்ணு வயசாயிடுச்சுன்னா அவங்க அப்பாவை திட்டுவாங்க, அறிவு இருக்கா பாரு பொண்ணு கொண்டு கட்டி பிடிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் இருக்கே. நான் கேட்டிருக்கேன், வளரும் போது கேட்டிருக்கேன். என்ன பேசாம இருக்கீங்க, வரன்னு பாக்கலையா அப்படின்னு. இதெல்லாம் வந்து கவிஞர் சொல்ற மாதிரி இருக்கு. இதுல வள்ளல் ராமனை குறிப்பதாக கொண்டும் பொருள் கூறலாம். இல்ல ஆனா சனகருக்கு சொல்லும் போது புரியுது, ராமருக்கு சொல்லும் போது எப்படி வரும்னு தெரியல இந்த இடத்துல. இல்ல கருணை கடல், அதனால வள்ளல் குறிப்பிடலாம். இல்ல மேம், வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் அப்படித்தானே போட்டிருக்காங்க. ஆமா, ராமனை வள்ளல்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருங்கிறதுக்கு கேட்பதை கொடுப்பவனா இருக்கலாம், கேட்டதை கொடுப்போம். ஒருவேளை ராமரும் இதுக்குள்ள சந்தோஷப்படுவார்னா கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியா? இல்ல வள்ளல் ராமனை குறிப்பிடுறது திருமால முன்னிட்டு என்றும் பொருள் கொள்ளலாம், ராமனை குறிப்பதாக கொண்டும் பொருள் கொள்ளலாம். ரெண்டு விதத்திலயும் இருக்குங்கிறார். ராமன் வந்து திருமாலா இருக்கும்போது கேட்டதை கொடுக்கக்கூடியவர் தானே, அதனால இருக்கலாம். ம் 96 போலமா? ஞானமுனிக்கு ஒரு நான் இலை என்பார், கோன் இவனின் கொடியோன் இலை என்பார், மாணவன் இச்சிலை கால் வளையானில் பீனத்தனத்தவள் பேரு இழல் என்பார். ஞானமுனிக்கு தத்துவ ஞானியான விஸ்வாமித்திரனுக்கு ஒரு நான் இலை, சிறிதும் நாணமில்லை. உலகத்தவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் இப்பெரிய வில்லை சிறியவனை நாணேற்றுமாறு செய்தான் என்பார் என்று சில மாதர் கூறுவர். கோன் இவனின் இச்சிறுவனின் வில்லை இச்சிறுவனை விலை வளைக்குமாறு கூறிய இந்த அரசனை காட்டிலும் கோடியன் ஒருவன் இலை என்பார், இல்லை என்று சொல்வார்கள் சில மாதர். மாணவன் வீரனாகிய இந்த குமரன் இச்சிலை சிவதனுசுவை கால் வளையான இரு முனைகளையும் வளைக்காவிட்டால் அப்போது பீனத்தனத்த பருந்த கொங்கைகளுள்ள இச்சீதை பேரு இழல், திருமண வாழ்க்கை இழந்தவளாவள் என்பார் என்று கூறுவர் சில மாதர். ஞானமுனி உலக நடை அறியாதவன் என்பது குறிப்பு. மானம் பெருமை, வீரம் பீனம் வறுமை. இது வந்து விஸ்வாமித்திரரையும் திட்டுறாங்க. ஆமா ஆமா, இவ்வளவு பெரிய ஞானியா இருந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு தோண மாட்டேங்குது அவருக்கு. அதுக்கு என்ன அழகா சொல்லிருக்காரு பாருங்க. ஞான முனினா பிராக்டிக்கலா இல்லாத, எங்கேயோ ஒரு உலகத்துல இருக்கான் ஞானி, அவனுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லுவான்ல. உலக நடைய அறியாதவன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் திட்டுறாங்க சில சொல்லுவார்கள் சில மாதர்கள். எவ்வளவு சமூக இயல்பை வந்து கரெக்டா அப்படியே சொல்லிருக்காருல்ல அந்த காலத்திலயும். இந்த ஊர் 4 விதமா சொல்லுன்றது, 4 விதமா அதுதான் இந்த 4 விதத்தை கொண்டு வர்றாரு. ஞானமுனி விஸ்வாமித்திரர் உலக வழக்கம் புரியாத பெரிய ஸ்காலர்லியா இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஒரு இந்த சுவாமிஜி எல்லாம் லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அட்டாச்மெண்ட் எல்லாம் விட்டுறணும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அப்போ இவர் சொல்லிடுவாரு சாமியார். ஆமா, சாதாரண மனுஷாளுக்கு எப்படி அவருக்கு என்ன தெரியும் அதை பத்தி அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இருக்குது.
97. அடுத்தது வாசிக்கலாம். வில் ஒடியறது ஓசை கேட்கறது. ஆமா. வில்லினை எடுத்து ராமன் நான் ஏற்றலும் வில்லொடிந்த ஓசையை அனைவரும் கேட்டலும். தோகையர் இன்னன சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிட மும்பர் ஒப்ப மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நானும் நடந்தான். தோகையர் மயிலை போன்ற மகளிர் இன்னன சொல்லிட இவை போன்றவற்றை சொல்லிக் கொண்டிருக்கும் போது நல்லோரான முனிவர்கள் ஓகை விளம்பிட வாழ்வாழ்த்துக்கள் கூறவும் மாகம் அடங்கலும் வானுலகம் முழுவதிலுமாக உம்பர் ஒப்ப தேவர்கள் மகிழ்ச்சி அடையவும் மால் விடையும் ராமன் பெரிய காலையும் பொன்னாகமும் பொன்மலையான மேருவும் நாகமும் நாண யானையும் வெட்கமடையுமாறு நடந்தான். வில் இருக்குமிடம் சென்றான். ராமன் நடக்கும்போது அவனது பெருந்தோற்றம் கண்டு மேருமலையும் இவனைப் போல மிடுக்கோடு நடக்க முடியாமை பற்றி காலையும் யானையும் நாணின என்பது நாகம் மலை யானை. நாகத்துக்கு மலைன்னு ஒரு அர்த்தம். நிறைய மீனிங் இருக்குல்ல. கேட்டதே இல்ல இது. நாகம்னா மலை, யானை, பாம்பு எவ்வளவு இருக்கு. மேருமலை இவனைப் போல நடக்க முடியாமை பற்றி காலையும் யானையும் நாணின. அது வந்து மலையும் நாணி சொல்றாங்க. அதாவது மலை நடக்காதுன்றது தெரியும், ஆனா நடக்க முடியாமை பற்றி காலையும் யானையும் நாணின அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் இவனை போல நம்மளால நடக்க முடியல, காளையும் யானையும் கூட நாணின. மேருமலை இவனை போல நடக்க முடியாமை பற்றி காளையும் யானையும் நாணினன்னு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அது ஏன் நடக்கணும்? ராமலட்சுமி உனக்கு எனக்கு ஒரே டவுட். பொயட்டிக்காக சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பொயம்ல படிச்சு பார்த்தா எப்படி இருக்கு. பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். பொயட்ரியில பார்த்தாக்க யானையும் காளையும் வெட்கப்படுற மாதிரி நடந்தான்ங்கிற மாதிரிதான் வருது. மலையும் காளையும் யானையும் வெட்கப்படுற மாதிரி நடந்தான்னு தான் வருது. அதுல யாழ்ப்பாண தமிழ் அகராதியில நாகம்னா நாகுனா மலைன்னு தான் போட்டிருக்கு. இதுல நாகம் மலைன்னு தான் போட்டிருக்கு. பொன்னாகம்ன்றதுக்கு பொன்மலையான போட்டாங்க மேம். இன்னொரு நாகம்க்கு தான் வந்து மலை யானைன்னு போட்டிருக்காங்க. அதாவது இன்னொரு நாகம்க்கும் யானைன்னு ஒரு மீனிங் இருக்கு மாதிரி. ஓ, யானைன்னு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல ரெண்டு நாகமும் வருது, பொன்னாகமும் நாகமும். இல்ல, அருணா சொல்ற மாதிரி பொன்னாகமும் நாகமும் அது எல்லாமே நான்றதுன்றதான் அதுதான் வருது. மலை நடக்கலேன்னு யானையும் நாணல அந்த மாதிரி இல்ல. பொருள் செய்யுள்ள விவரம் கொடுத்தவர் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிருக்காரு, அவ்வளவுதான். மலை, இந்த யானை, இந்த மலை, இது எதுவும் எல்லாமே நடக்காம இருக்கேன்னு எல்லாமே நான்றது நம்மளால அது எல்லாமே தான் போட்டிருக்கா. இவ வந்து மேருமலை நடக்கலன்னுட்டு காளையும் யானையும் நாணினன்னு போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா அவ்வளோ மேருமலை மாதிரி இருக்கிற ராமர் நடக்கும்போது அதுவும் நினைக்குது நம்மளால நடக்க முடியல அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. ஓகே, நம்ம அடுத்தது வாசிக்கலாமா? யார் படிக்கிறீங்க படிங்கோ. இதோட முடிக்கலாம். வில்ல உடைக்கிறார். ஆடக மால்வரை அன்னது தன்னை தேட அருமாமணி சீதை என்னும் பொன் சூடக வால்வலை சூட்டிட நீட்டும் ஏடு அவில் மாலை இது என்ன எடுத்தான். மால் ஆடகம் வரை பெரிய பொன்மலையை அன்னது தன்னை ஒத்தாகிய அச்சிவவில்லை தேட அரு தேடுதற்கரிய மாமணி சிறந்த ரத்தினம் போன்றவளும் சீதை என்னும் சீதை எனப்படுவளுமான பொன் சூடகம் பொன்னாலாகிய சூடகம் என்ற வால் வலை சூட்டிட கை வளையலணிந்த நங்கைக்கு சூட்டும் பொருட்டு நீட்டுதற்குரிய ஏடு அவில் மாலை மலர்ந்த பூ மாலையே என்ன என்று எண்ணுமாறு எடுத்தான். எளிதாக தூக்கி எடுத்தான். சிவதனுசை ராவணன் எடுத்தது சீதையை மனதற்கு காரணமாவதால் அசீதைக்கு சூட்டுதற்கு நீட்டும் நாளை போலும் என்றார். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாரு. 99 படிச்சிடலாம். புரியுறது இல்ல? 98 99 படிச்சிடலாம். அங்கேதான் எட்டது கண்டனர் இட்டது கேட்டனர். அது படிக்கணுமே. அது படிச்சிடுங்க.
தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார். கடுப்பினில் யாரும் அறிந்திலர். கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். ரொம்ப ஃபேமஸ் லைன். தடுத்து இமையால் கண் கொட்டுவதை தடுத்து இமையாதபடி இருந்தவர் யார்? நிகழ்வதை பார்த்த என்ற அவையோர் யாவரும் தாளில் மடுத்ததும் ராமன் தன் திருவடியால் அவ்வில்லின் முனையை மிதித்ததையும் நான் துதி வைத்ததும் அதை வளைத்து மற்ற முனையில் நான் ஏற்றியதையும் கடுப்பினில் செயலின் வேகத்தால் நோக்கார் காண முடியாதவராயினர், அறிந்திலர். அன்றியும் மனத்தாலும் இன்னதுதான் நிகழும் என்று கருதவும் இயலாதவர் ஆகினர். கையால் எடுத்தது ஆயினும் ராமன் தன் கையால் அவ்வில்லை எடுத்ததை கண்டனர், பார்த்தார்கள், இற்றது கேட்டார். அந்த வில் முறிந்து விழுந்த பேரொளியை கேட்டார்கள். கண் இமை கொட்டினால் ராமன் வில்லை எடுத்து நாணேற்றுவதை காணாமற் போய்விடுவோம் என்று கண் கொட்டாது பார்த்தவர்களும் அந்த ராமன் வில்லை எடுத்ததையும் அது முறிந்த ஓசையையும் கேட்ட நேரே அல்லாமல் அதை நாணேற்றியதை காண முடியாதராயினர் என்பது இற்றது இருதலால் தோன்றிய ஒளி. அந்த சீன் நம்ம இமேஜின் பண்ணும்போது கூஸ்பம்ஸ் ஆகுது. என்ன ஒரு விவரிப்பு இதுல. கண்ணை கொட்டினா பார்க்க மாட்டோம்னு நினைச்சு கண் கொட்டாம பார்த்தா கூட அவர் பூன் ஏற்றுறத பார்க்கல, ஓசையை மட்டும்தான் கேட்டனர். கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்ட. எடுத்த அப்படி பண்ணாதான் ஒரு இமை பொழுதுல நடந்துட்டது. அவர் அவ்வளவு ஈஸியா அதை பண்ணிட்டார். சோ பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். வெரி குட். வில்லிற்ற ஓசையால் தோன்றிய அச்சம். ஓகே. அதாவது இதுல வந்து ஒரு சிவதனுசு இருக்கு, விஷ்ணு தனுசு இருக்கு, 2 தனுசு இருக்கு. இப்ப சிவதனுசுல விஷ்ணுவை உடைச்சிட்டாரு. இப்ப விஷ்ணு தனுசு ஒண்ணு மட்டும்தான் இருக்கா? அதான் நீங்க சொன்னீங்களே, அது பரசுராமர் வந்து பரசுராமர் சண்டை போடாரு ராமர் கிட்ட. பரசுராமரும் அவதாரம் தானே, திருமால் அவதாரம் தானே. அப்புறம் அவர் அதுதான் அதே ராமலட்சுமி கேள்விதான் எனக்கும். என்ன கேள்வி? விஷ்ணு இது வந்து அவரு ஏன் சண்டை போடுறாரு அப்படின்னு. ஒரு அவதாரம் இன்னொரு அவதாரம் கூட சண்டை போட முடியுமா? இல்ல, அந்த பரசுராமர் கதையை படிக்கணும். நிறைய கேள்வி வருது. அவரே ராமரோட சண்டை போடுவார்னு நினைக்கிறேன். என்ன மதிக்காம நீ போயிட்டேன்ட்டு மாமன் அப்படின்னு நினைக்கிறேன். சம்திங் அது படிச்சாதான் தெரியும் அவர் கதையை. அது கேட்கும்போது யூஸ்வலா எனக்கு ஒரு டவுட் வரும். என்ன ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக இருக்கு. ஒரு இதை வதைக்கிறதுக்காக வருவாங்க இல்லையா? பட் ஒரே கால பீரியட்ல இந்த 2 அவதாரம், ஒண்ணு வந்து 3 அவதாரம் இல்ல, கிருஷ்ணா அவதாரம், பலராம் அவதாரம், 2 ஒரே சமயத்துல அண்ணன் தம்பியாவே. இது வந்து ராமர் பரசுராமர் ஒரே இந்த யுகம், திரேதா யுகத்துல ராம அவதாரமும் பரசுராம அவதாரமும் 2 ஒரே பீரியட்ல வருதே. ஆமா. பலராம நீங்க சொன்ன மாதிரி அந்த கிருஷ்ணர் பரசுராமர் அண்ணன் தம்பி மாதிரி வர்றதுல பரசுராமர் வந்து ஒரு ஹீரோயிசமா நமக்கு தெரியாது. கிருஷ்ணர் மட்டும்தான் அந்த இது வரும். பரசுராமருக்கு தனியா. கிருஷ்ணரோட அண்ணா வந்து பலதேவர், அவரும் ஒரு அவதாரம் தான். பலராமர் பலதேவர் 2 சொல்லுவா. அப்போ அவருக்கு தனியா ஒரு கதை இருக்கு. இந்த கிருஷ்ணரோடதுல அவரை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. அப்படி கிருஷ்ண அவதாரத்துல பலராமர் அவ்வளவு குளோரிஃபைடா மாட்டாங்க. இன்னொரு கதை கேட்டிருக்கேன். கிருஷ்ணர் அவதாரத்துல கிருஷ்ணர் வந்து திருமால் வச்சுண்டா பலராமர் தான் ஆதிசேஷன் சொல்லுவாங்க. பாகவதத்துல அப்படி படிச்சது இல்ல, கேட்ட மாதிரி இருக்கு. பாகவதம் படிக்கணும், இப்பதான் இதெல்லாம் புரியும். ஏன்னா கிருஷ்ணர் திருமால் வர இடத்துல எல்லாம் வந்து ஆதிசேஷன் அவர் கூடவே வர்றாரு இல்லையா? சோ ஆனா தனி அவதாரமா நம்ம அத 9 அவதாரத்துல தனியா தான் எடுத்துக்கிறோம் பலராமரை. ஆமா, பலராமர் அவதாரம் தனிதான். அண்ணன் தம்பியா இருந்தா கூட ஆமா, தனித்தனி அவதாரம் தான். பட் அவ ஏன் ஒரே யுகத்துல எடுக்கிறாங்கிறதுதான் அதுதான் எனக்கும் புரியல. அது மாதிரி 2 4 அவதாரம் அந்த மாதிரி இருக்கு. ராமரும் பரசுராமரும் ஒரே திரேதா யுகம், இவா 2 பேரும் துவாபர யுகம். இது ஒரே யுகத்துல 2 அவதாரம் வருது. கண்டுபிடிக்கலாம். மேம் அது மாதிரி கிருஷ்ணருக்கு ஒரு இது சொல்லுவாங்கல்ல மேம், கிருஷ்ணர் எப்படி கடைசியா இறந்தாரு அப்படின்றதுக்கு அவர் ஒரு சாபம் வாங்கிட்டு கரெக்ட் அம்பு கால்ல பட்டுடும், கால்ல அம்பு குத்தி இறந்துருவார். யாதவ குலம்.
அது வந்து மகாபாரதத்துல நடந்த இன்சிடென்ட்காக கிருஷ்ணர் ஒரு சாபம் வாங்கிருவாரு அப்படிதானே? இல்ல, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல, ஐ ஹேவ் நோ ஐடியா. ஆமா, ராமலட்சுமி சொன்ன மாதிரி நானும் எங்க கேட்டிருக்கேன். அவருக்கும் அது ஒரு அந்த மாதிரி இருக்கணும்னு இருந்திருக்குன்னு. இருக்கணும் சாபம் உண்டு. அது மகாபாரத போர்ல அவர் செய்ததுக்காகவான்னு தெரியாது. காரணம் தெரியல. நிறைய கேள்விகளா இருக்கே. பாக்கலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? இப்போ 700 தொடங்கணும் அடுத்த வாட்டிக்கு. கரெக்ட். வில்ல உடைச்சிட்டோம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுவாங்க. உடைச்சிட்டோமா? நல்ல கதையா. அவர் நிமிஷமா உடைச்சிட்டார். உடைச்சதை கேட்டுட்டோம். கரெக்ட். ஓகே, குட். பார்க்கலாம். See you all next week. Thank you all.